இன்றைக்கு நான் 3 ட்ரெயின்களில் உங்களை ஏற்றி கொண்டு போக போகிறேன். ஒரு ட்ரெயின் அங்கிருந்து அங்கு வரை வரும், இன்னொரு ட்ரெயின் அங்கிருந்து அங்கு வரை வரும், இன்னொரு ட்ரெயின் வேறொரு பக்கம் இருந்து வரும். இந்த 3 ட்ரெயினும் ஒரு இடத்துல சந்தித்து ஒன்றாக பிரயாணிக்க போகிறது. உங்களுக்கு நான் ஒரு பழைய 3250 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பழைய ஏற்பாட்டு கதையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து, அந்த கதையில் என்ன நடந்தது என்றும் அதே கதை இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நடக்கிறது என்றும் நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்திருக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு கதை அல்ல, கவலையான ஒரு துக்கமான கதை. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் சுகமடைகிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் ஊழியத்துக்கு வருகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் கேவலமான துக்கமான வேதனையான காரியங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு பக்கத்திலே நல்லது நடக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுவதா அல்லது இந்த கேவலமான விஷயங்களை பார்த்து வேதனைப்படுவதா என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் நாம். ஆமாவா இல்லையா? இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால், நமது வாழ்க்கைகளில் நடைபெறக்கூடிய தற்செயல்கள் எல்லாமே தற்செயல்கள் அல்ல. நாம் தற்செயலாக நடக்கின்றன என்று நாம் நினைக்கும் சில காரியங்களை நடப்பிக்கிறவர் தேவன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நான் இந்த தடவை இந்தியா வந்தது பிரசங்கத்துக்கு அல்ல, நான் வந்தது ஒரு நிகழ்வுக்கு. அதுவும் எனக்கு வர நேரமே இல்லை. அந்த நிகழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டது, ரொம்ப அழுத்தி அழைக்கப்பட்டு கடைசியில் நான் ஓகே எனக்கு இந்த நாள் தான் வர முடியும் என்று சொன்னபடியினால் அந்த நாளில் நான் வரக்கூடிய நாளுக்கு அந்த நிகழ்வு மாற்றப்பட்டது. அதனால் நிகழ்வுக்கு வந்தேன். வந்த பிறகுதான் நேற்று ராத்திரி நான் இங்கு வந்த பிறகுதான் கேள்விப்பட்டேன், அந்த நிகழ்விலேயே நான் பிரசங்கம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று. அப்போ என்னை பொறுத்தவரை அது தற்செயல். இப்படி இன்று ஒரு கூட்டம் நடக்கிறது எனக்கு தெரியாது. வந்த பிறகுதான் மீட்டிங். என்னுடைய மனைவி சொன்னார், நீங்க உங்களுக்கு இந்த சனிக்கிழமை உடுத்துறதுக்கு இந்த ஷர்ட், ஈவினிங் மீட்டிங்க்கு இந்த ஷர்ட். நான் சொன்னேன், ஈவினிங் மீட்டிங் எல்லாம் கிடையாது, நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் இருக்கு அப்படின்னு இவங்களை தெரிஞ்சு வச்சிருந்தனால அவ தீர்க்கதரிசி ஆயிட்டா. ஆகவே ஆனால் பாருங்கள், என்னை பொறுத்தவரை இன்று நான் பகல் செய்தி கொடுத்ததும் சரி, இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் சரி, நாளை 2 ஆராதனைகளிலே நான் பேச போகிறேன் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் ஜனவரி வந்து விட்டு போனேன், இனி அடுத்த ஜனவரி தான். ஆனால் செப்டம்பர் மாதத்திலே மறுபடியும் நான் வருவேன். என்னை பொறுத்தவரை இதெல்லாம் தற்செயல்கள். ஏன் உங்களை பொறுத்தவரை கூட இவை தற்செயலாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இதையெல்லாம் தற்செயல் அல்ல. நல்ல காரியங்கள், ஊழியம் சம்பந்தமாக, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை சம்பந்தமாக நடக்கும் எதுவுமே தற்செயல்கள் அல்ல, அவை தேவனால் ஏற்படுத்தப்படுபவை. ஆனால் அதே போல சில தற்செயல்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுபவை அல்ல, தற்செயலாய் நடப்பவையும் அல்ல, ஆனால் பிசாசின் தந்திரங்களாயும் இருக்கின்றன. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது தற்செயலா தந்திரமா. தற்செயலா தந்திரமா. எங்கிருந்தோ எங்கேயோ போக வேண்டிய 3 வித்தியாசமான புகையிரதங்கள், தொடரூர்திகள், ட்ரெயின்கள் எப்படி தற்செயலாக ஒரே இடத்தில் சந்தித்து இணைந்து பிரயாணமாய் போகின்றன என்ற மாதிரியான ஒரு கதையைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்தது. ரொம்ப கவலையான ஒரு சம்பவம். ஆனால் அதே போல சம்பவங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம். நமது வாழ்க்கையில், நமது ஊழியத்தில் நாம் இவற்றை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம். சில நேரம் நமது வாழ்க்கைகளில் இங்கு காட்டப்படக்கூடிய சில குறைகள் இருக்குமா இருந்தால், ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்த வரவில்லை, நம்மை சரிப்படுத்த வந்திருக்கிறார். ஆண்டவரே என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தை காண்பேனோ. கடைசி காலத்திலே
விசுவாசத்தை காண்பேனோ என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அப்படி இருக்க நாம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பது உண்மையில் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். எனவே ஆண்டவர் கூட நமக்கு இந்த செய்தியை கொடுத்து நம்மை கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக் கொடுப்பதாக இருக்கலாம். ஆகவே இந்த சம்பவங்களை நாம் படிக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த நீண்ட கதைக்கு 3 காட்சிகள் உண்டு. ஒரு நாடகம் என்று நினைத்துக் கொள்வோமே, நாடகம் என்று நினைத்துக் கொள்வோம். இந்த நாடகத்தில் 3 காட்சிகள் உண்டு. காட்சி 1, காட்சி 2, காட்சி 3. இப்போ இது நாடகம் போல நாம் பார்க்க போனாலும் இது நாடகம் அல்ல, உண்மையாய் நடந்தது. உண்மையான சம்பவத்தை நான் 3 காட்சிகளில் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இந்த கதை இருப்பது நியாயாதிபதிகள் 17ஆம் 18ஆம் அதிகாரங்களில். இப்போ நாம் வாசிப்பதற்கு முதல், யாரும் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதுகிறவர்கள் வேண்டுமானால் எழுதிக் கொள்ளுங்கள். நான் கதையை சொல்லுகிறேன் என்னுடைய ஸ்டைலில். அந்த காட்சி 1 நான் சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம் வேதத்தில் எப்படி அது இருக்கிறது என்று. இப்போ வேதத்தில் என்ன பிரச்சனை என்றால், என்னுடைய பிரசங்கங்களை ஜனங்கள் பல காரணங்களுக்காக விரும்புகிறார்கள், சிலர் வெறுக்கிறார்கள். ஆனால் இந்த விரும்புகிறவர்கள் பல காரணங்களை சொல்லுவார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா, அந்த நாம் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாததை ஒரு தத்ரூபமாக ஒரு எங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தக்கூடியவர் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கே மகிமை. ஆகவே அப்படி ஒரு அழைப்பு எனக்கு இருக்கிறபடினால் என்னுடைய சுரேஷ் ஸ்டைலில் இந்த காட்சி 1, 2, 3 நான் சொல்லிவிட்டு அப்புறம் பார்ப்போம். வேதத்திலே சுரேஷ் ஸ்டைல் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்டைல். அப்போ அது எப்படி என்று பார்ப்போம். ஓகேயா? சரி, காட்சி 1 வாசிக்க வேண்டாம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் உண்டு, 6 வசனங்களில் உண்டு. ஓகேயா? இதுதான் காட்சி. ஒரு மலை நாட்டிலே ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தார். அந்த மனுஷனுடைய பெயர் அழகான ஒரு பெயர். அந்த பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? வாவ்! கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? மீகா. மீகா என்றால் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? அப்படி பெயரோட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு என்னை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட 60க்கும் 70க்கும் இடையில் வயது இருக்கும். எத்தனை வயது? ஒரு 60-70 வயது இருக்கும். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், கிட்டத்தட்ட 20 வயதில் அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அதாவது அவனுடைய மகன்மார் 20, 21, 22 வயதுகளில் உள்ள பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஆண்கள் 40 வயதில் அல்லவா திருமணம் செய்வார்கள். அப்போ இந்த மனுஷனுக்கு 20 வயதில் மகன் இருந்தால், இந்த மனுஷன் 40 வயதில் திருமணம் செய்திருந்தால், இந்த மனிதனுக்கு இப்பொழுது ஒரு 60 வயது இருக்கும். ஒரு 60க்கும் 70க்கும் இடையில் வயது இருக்கிறது. அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு அம்மா, அந்த அம்மாவும் இந்த கதையிலே உயிரோடு இருக்கிறார். அப்போ ஒரு 60-70 வயது மனுஷனுடைய அம்மாவுக்கு எத்தனை வயது இருக்கும்? கிட்டத்தட்ட 90-100 வயது. வீடு போ என்கிறது, காடு வா வா என்கிறது. அந்த வயதிலே ஒரு பயங்கரமான வயசு போன ஒரு அம்மா. ஓகேயா? இந்த அம்மா எப்படி சேர்த்தாரோ எனக்கு தெரியவில்லை. குருவி சேர்க்கிற மாதிரி பணம் கொஞ்சம் சேர்த்து 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 உங்கள் இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட 15 லட்சம் சேர்த்து வைத்து விட்டார் என்ற தெய்வமே. இப்ப 15 லட்சம் பெரிய பணமா இல்லையா? இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட இந்தியன் ரூபாய் 15 லட்சங்கிறது லேசப்பட்ட பணமா? என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? இப்ப நான் திடீர்னு சொன்னா, உங்கள் அனைவருக்கும் நான் தலா 15 லட்சம் தரப்போகிறேன், வாயெல்லாம் பொழக்குமா பொழக்காதா? அந்த மாதிரி வாயை பொழக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். உங்க இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா அமௌண்ட். இப்போ இன்று 15 லட்சம் பெரிய பணம் என்றால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு 15 லட்சம் எவ்வளவு பெரிய பணமா இருந்திருக்கும்? நீங்கள் சிறு வயதில் 15 லட்சம் எவ்வளவு பெரிய பணமா இருந்திருக்கும்? ஓஹோ, ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு என்ற தெய்வமே, 3250 வருடங்களுக்கு முன்பு 15 லட்சம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தொகையா இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆமாவா இல்லையா?
இப்போவே பெரிய காசாக இருந்தா அப்போ எவ்வளோ பயங்கர காசாக இருந்திருக்கும். அந்த பாட்டி அம்மா எப்படி சேர்த்தாங்களோ தெரியாது, சேர்த்து சேர்த்து அவர்களுடைய பண வழக்கத்தின்படி 1100 வெள்ளி காசுகள் நாணயங்கள். அந்த அம்மா அந்த 1100 நாணயங்களை எப்படி மறைத்து பாதுகாத்து ஒழித்து வைத்திருப்பார்கள் என்று நீங்கள் தான் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஓகேயா? யாருக்குமே தெரியாத ஒரு விதத்திலே தான் அந்த அம்மா அதை மறைத்து வைத்திருப்பார். ஆனால் அந்த பாட்டி அம்மாவினுடைய மகன் மீகா இருக்கிறானே, அவன் பச்சை கள்ளன். சும்மா உங்க வீட்டு என் வீட்டு கள்ளன் கிடையாது. அவன் அந்த 1100 வெள்ளிக்காசையும் சுட்டுட்டான். பைய பார்த்துருப்பான் போல இருக்குது. அம்மா அடிக்கடி அம்மா அந்த இடத்துக்கு போய் போய் வருதுன்னு நோட்டம் விட்டுருப்பான். ஒரு நாள் என்னத்தான் அந்த இடத்துல பண்ணிட்டு வருதுன்னு பார்க்க போய் பார்த்தா ஆவியாத்துமா சர்றம் எட்டம் மாறி இருக்கும் பயலுக்கு. என்ன வெள்ளி காசு ஒன்னா 1100 அப்படி கையை போட்டு அள்ளிட்டு. சாதாரண கல்லனா இருந்தா கையை போட்டு லபக்குன்னு கிடைச்சது போதுண்டின்னு வந்திருப்பான். இவன் பச்சை கல்ல அவ்வளத்தையும் தொடச்சி எடுத்துட்டான். வழக்கம் போல பாட்டி அம்மா போகுது. அது ஒவ்வொரு நாளும் போயிட்டு அந்த பணத்தை எண்ணி 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 திருப்பி வைக்கிறது போல. சில இந்த பணக்காரங்களுக்கு இந்த வியாதி இருக்கு தெரியுமா? மற்றவனுக்கும் கொடுக்க மாட்டான், இவனும் செலவழிக்க மாட்டான். ஆனால் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி பார்த்து அதில் ஒரு இன்பம் விளங்குதா? அவன் இந்த வழக்கம் போல பாட்டி அம்மா போகிறாங்க. போயிட்டு திறந்தா பணம் இல்லை. என்ன ஆகியிருக்கும்? இப்போ எந்த ஒரு தாயும், இந்த இடத்துல நிறைய தாய்மார் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளை மகனோ மகளோ அது கடப்புளி காடை கள்ளத்தனம் பண்றதுன்னு ஊரே உலகமே நிரூபித்தாலும் நம்புவீங்களா? என் புள்ள ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான், என் புள்ள அப்படி இல்லை. அதுதான் ஒவ்வொரு தாயும். ஆமாவா இல்லையா? என்ன நான் சொல்றது சரியா இல்லையா? அப்போ இந்த அம்மா நினைச்சிருக்குமா இந்த பணத்தை என் மகன் சுட்டிருப்பான்ட்டு? இல்லை. அந்த தாயை பொறுத்தவரை, அந்த பாட்டியை பொறுத்தவரை யாரோ வந்து அந்த பணத்தை திருடி விட்டு போய்விட்டார்கள். இந்த அம்மா வாசலுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சிச்சு. நமக்கு அந்த மாதிரி புலம்ப தெரியாது, ஆனால் இந்த இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சூப்பராக புலம்ப தெரியும். அப்படி தானே? புலம்ப ஏதாவது இப்படி நடந்துட்டா சில சில பாட்டிமார் முந்தி, நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட ஊருக்கு இங்கே வருவேன், எங்கே தேவக்கோட்டைக்கு வருவேன். அப்போ அங்கே சில பாட்டி அம்மா இப்படி நீட்டமாக காது போட்டுக்கிட்டு, ப்ளவுஸ் போடாத சாரி போட்டுக்கிட்டு, அந்த பழைய வாய் முழுக்க வெத்தலையில் சிலோன்ல இருந்து வந்து இருக்காங்களோ அப்படின்னு அதுக்கு பேசுறதெல்லாம் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். அதுக்கு புலம்ப ஆரம்பிச்சுன்னா இந்த அம்மா எப்படி புலம்பி இருக்குமா இருக்கும்? ஐயோ என் காசெல்லாம் எடுத்துட்டானே, அவன் நாசமா போக, அவன் பொண்டாட்டி புள்ள நாசமா போக, அவன் பிள்ளைகள் எல்லாம் செத்து விழன்னு அது சபிச்ச சாபத்தை கேட்டுக்கிட்டு இருந்த மீகா அவனால தாங்க முடியல. ஒருவேளை இது புலம்புற ரேஞ்ச பார்த்தா நடந்தாலும் நடந்துரும்னு பயந்துட்டான். ஓடி வந்து மம்மி மம்மி சபிக்காது, ஐயோ மீகா மீகா மீகா, ஐயோ என்ன பித்த ராசா தெரியுமா என்ன நடந்திருக்குது, காசு கொஞ்சம் வச்சிருந்தேன் தெரியுமா தெரியுமா? எப்படி தெரியும்? நான் தான் எடுத்தேன். இப்போ இந்த பாட்டிக்கு இன்னொரு பயம் வந்துருச்சு. ஐயோ உள் மனசுல இருந்து புலம்புனமே, இது நம்ம புள்ளைய இல்லையா திட்டிருக்கோம்? ஏன் மகனையும் மருமகளையும் திட்டிருக்கேன். மருமகளுக்கு திட்டுனதுன்னா பரவாயில்ல, அது நடந்தா நல்லதுதான். ஆனா என் பேர பிள்ளைகளையும் நான் திட்டேனே ஐயோ அப்படின்னு உடனே அது போட்ட சாபத்தை திருப்பி எடுத்து, ஐயோ இல்ல இல்ல நான் சொன்ன எதுவுமே நடக்க கூடாது ராசா, உனக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ட்டு, தம்பி உண்மையாவே நீ தான் எடுத்தியா அப்படின்னு அவன் இந்தாங்க அப்படின்னு மம்மி சொல்லிச்சு, தம்பி எப்படியுமே இது உனக்காக தான் ராசா, உனக்காக ராசா நான் சேர்த்தது, வேற யாருக்கு?
இந்த கட்டையில் போகிற உடம்பு இதுக்காகவா நான் இந்த வயசில் நான் சேர்த்தேன் உனக்கு தான். அவன் உள்ளத்தில் நினச்சிருப்பான், எனக்கு 60-70 வயசு ஆகுது, எனக்கே 18 வயசு, எனக்கு கொடுக்காம இவ்வளோ காலம் வச்சுருந்துட்டு இப்போ இது சொல்லுது எனக்கு தான் சேர்த்துச்சின்னு. பரவாயில்ல, சாபத்துக்கு பயந்து திருப்பி கொடுப்போன்னு திருப்பி கொடுக்க, அது நீயே வச்சுக்க தம்பி, நீ இவனுக்கு கொடுக்க வேணாம்மான்னு இவன் திருப்பி அங்கேயே கொடுத்துட்டான். அந்த காசு இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, டென்னிஸ் பால் மாதிரி அம்மாவும் பிள்ளையும் டென்னிஸ் விளையாடுற மாதிரி பணத்தை பரிமாறிக்கிறாங்க. அதில் அந்த அம்மா சொல்லுகிற காரியம் இருக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு காரியம். சரி, இப்போ இந்த இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதை பைபிளில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நானே வாசிக்கவா, நீங்கள் வாசிக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்க? நானே வாசிக்கவா? ஓகே, நானே வாசிக்கிறேன். ஓகே, நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. எப்பிராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். இப்போ பைபிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் வாசிச்சிங்கன்னா அப்படி நடந்திருக்காது. வணங்குதா? இதோ உன்னிடத்திலிருந்து நான் களவெடுத்த பணம் இதோ, அப்படியா கொடுத்துருப்பான். அப்போ ஓகே, இப்போ அந்த அம்மா சொல்றது கேளுங்க. அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் சொல்வதை நன்றாய் கேளுங்கள். ஓகே, அவள் சொல்வதை நன்றாய் கேளுங்கள். வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். ஆஹா, இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றால் அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். கொஞ்சம் நிறுத்துவான் அந்த இடத்துல. இப்போ இந்த தாயினுடைய அந்த நோக்கத்திலே அடங்கி இருக்கின்ற தந்திரத்தையும் அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் கவனிப்போம். அவன் என்ன சொல்லுகிறாள்? மகனே, உனக்காகத்தான் நான் இந்த பணத்தை வைத்திருக்கிறேன். உனக்காக. யாருக்காக? உனக்காக. ஆனால் இந்த பணத்தை உனக்காக கர்த்தருக்கென்று நியமித்தேன். யார் கர்த்தர்? யெகோவா கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன். அந்த கர்த்தருடைய பெயர் தான் மகனுடைய பெயரில் இருக்கிறது, மிகா என்றால் அந்த கர்த்தரை ஒத்தவர் யார்? ஆனால் மகனே, உனக்காக கர்த்தருக்கென்று நான் நியமித்த இந்த பணத்தில் என்னத்தை செய்ய வைத்திருந்தேன் என்றால், வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும். ஆஹா, வெட்டப்பட்ட சுரூபம் என்பது மரத்திலே இருந்து செதுக்கி எடுக்கின்ற சிலை. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம் என்பது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களை உருக்கி உருவாக்குகின்ற சிலை. அப்போ முழுக்க முழுக்க இந்த விக்கிரகத்தை, சிலையை உண்டு பண்ண இவள் இந்த பணத்தை வைத்திருக்கிறாள். இவர்கள் யூதர்கள், இவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்களுடையதுதான் 10 கற்பனைகள். 10 கற்பனைகள் என்ன சொல்லுகின்றன? அதன் 2வது கற்பனை என்ன? எந்த ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று மாத்திரம் சொல்லவில்லை, விக்கிரகங்களை வைக்க வேண்டாம், உண்டு பண்ணவும் வேண்டாம், வைக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, சில கிறிஸ்தவர்கள் இந்த மீகாவின் தாயார் போல ஒரு கிறிஸ்தவ பரிசுத்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? சிலர் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டு, விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை வேறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? இப்ப ஆண்டவர் 2வது கற்பனையிலே சொன்னது, நீ கண்ட கண்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ணாது என்றல்ல, எந்த ஒரு விக்கிரகமும் வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து போன இயேசுவானவரை போல விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தால் பரவாயில்லையா? வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களினுடைய உருவங்களை ஒத்த உருவங்களை செய்து வைத்திருந்தால் பரவாயில்லையா? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இது யாருடைய கிறிஸ்தவ விக்கிரக ஆராதனை? கிறிஸ்தவர்களது விக்கிரக ஆராதனை. இந்த இடத்துல பார்ப்பது இது யாருடைய? வேதத்திலே இது யாருடைய விக்கிரக ஆராதனை பார்க்கிறோம்? ஒரு விக்கிரகங்களை ஆராதிக்கிற புறஜாதியாருடைய விக்கிரக ஆராதனையை அல்ல,
எப்பிராயிம் மலை தேசத்திலே வாழ்ந்து வந்த ஒரு யூத குடும்பத்தினுடைய விக்கிரக ஆராதனை. அது இன்று எதற்கு ஒப்பா இருக்கிறது? இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் பிற மத தெய்வ விக்கிரகங்களை வைத்தில்லை, ஆனால் வேதத்தில் காணப்படும் நபர்களின் விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? தேவதூதர்களின் விக்கிரகங்கள், இயேசுவின் விக்கிரகங்கள், இயேசுவின் உறவினர்களின் விக்கிரகங்கள், இயேசுவின் சீஷர்களினுடைய விக்கிரகங்கள். அப்புறம் சபை 2000 வருடங்களாக கிறிஸ்தவம் இருக்கிறதே, அந்த 2000 வருடங்களிலே வந்து போன சில பரிசுத்தவான்களின் விக்கிரகங்கள். இவற்றை வைத்துக்கொண்டு இவர்கள் எந்த நாமத்தில் இந்த விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கர்த்தருக்கென்று. அப்போ என்னவா? நாங்கள் ஒன்றும் இதை வணங்கவில்லை, இதனூடாக எதை பார்க்கிறோம்? தேவனை பார்க்கிறோம். அந்த அம்மா தான், அந்த அம்மா வந்துருச்சு. அதே அம்மா இங்கே இருக்கு, பார்த்தீங்களா? மீகா விட்ட அம்மா இருக்கிறது. அன்பானவர்களே, இது ஒரு பயங்கரமான ஆபத்து. புரிகிறதா? எப்படி என்றால், விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டு, கர்த்தருக்கு பிடிக்காததை செய்து கொண்டு, அதற்கு கர்த்தருடைய நாமத்தை போட்டு கிறிஸ்தவ பூச்சு பூசி அதை பரிசுத்தமாக்குவது. இது விக்கிரகத்துக்காக மாத்திரம் நான் சொல்லவில்லை. இன்று நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவ உலகிலே நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, சில விஷயங்கள் கலாச்சாரம் என்ற பெயரில் சபைக்குள்ளே புகுந்திருக்கின்றன. சில விஷயங்கள் ஆராதனை என்ற பெயரிலே சபைக்குள்ளே புகுந்திருக்கின்றன. சில விஷயங்கள் புதிய வெளிப்பாடு என்ற பெயரிலே சபைக்குள்ளே புகுந்திருக்கின்றன. அப்போ என்ன நடக்கிறது என்றால், சில இப்போ கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் ஒரு உயரிய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு ஒரு உயரிய பண்பாடு. ஆனால் அந்த பண்பாட்டில், அந்த கலாச்சாரத்தில் வேறு மதங்களோடு பிணைந்து காணப்படும் அம்சங்களை நாம் கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தமிழ் பண்பாட்டிலே இருக்கின்ற பல நல்ல விடயங்களில் ஒன்றுதான் மூத்தோரை மதிப்பது. ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் வெள்ளைக்காரண்ட இடத்துக்கு போனால் அங்கே எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். மருமகனே மாமனாரை பேர் சொல்லி தான் கூப்பிடுவான், மருமகளே மாமியாரை பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். சரியா? இப்போ சில மருமகள் மாதிரி நினைக்கிறாங்க, அந்த பாக்கியம் எங்களுக்கு என்றைக்குமே கிடைக்காதா? ஆனால் பெரியவர் வரும் பொழுது சின்னவர் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு இருப்பார். தமிழர்களுடைய பண்பாட்டில் அப்படி ஒன்று கிடையாது. பெரியவர்கள் வரும் பொழுது எழுந்து நிற்கிறோம். பெரியவர்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டோம். ஐயா அம்மா இப்படி தான் அழைக்கிறோம். இது நல்லது. ஆகவே இந்த தமிழ் பண்பாடு கிறிஸ்தவத்துக்குள் வேண்டும். ஆனால் அதே தமிழ் பண்பாடு பெரியவர்களை வணங்க வைக்கும் பொழுது அதை கிறிஸ்தவர்கள் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் அது பிற மதத்திலிருந்து தமிழ் பண்பாட்டுக்குள் புகுத்தப்பட்டவை. ஆகவே தமிழ் பண்பாடாக இருக்கட்டும், எந்த பண்பாடாக இருக்கட்டும், பிற மதத்து அம்சங்களை நாம் வெளியே வைக்கத்தான் வேண்டும். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள்? பிற மத விடயங்களை கலாச்சாரத்தின் ஊடாக கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வந்து அதற்கு கிறிஸ்தவ பெயர் சூட்டி, தொடங்க முன்பு ஒரு ஜெபம், முடிந்த பிறகு ஒரு ஜெபம் என்று அதற்கு கிறிஸ்தவ சாயத்தை பூசி அதை கிறிஸ்தவமாக்கிக் கொண்டு நடத்துகிறார்கள். இதுதான் அந்த மீகாவின் அம்மாவின் விக்கிரகாராதனை. புரிகிறதா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீகாவை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லிக் கொடுக்க போறேன். அதுபோல சினிமா உங்க நாட்டு சினிமா தான் நம்ம நாட்டை நாசமாக்குறது உங்க நாட்டு சினிமா தான். ஓகே, இப்போ சினிமாவிலே ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. இப்போ என்ன நடக்கிறது? தாவீது ஆடினார், நீங்கள் சந்தோஷமாய் தாவீதை போல நடனமாடி ஃபாதர் பெர்க்மனே பாடி இருக்கிறார். இவற்றை வைத்துக்கொண்டு சினிமாவிலே இருக்கின்ற நடனங்களை, சினிமாவிலே இருக்கிற இசையை, சினிமாவில் இருக்கின்ற விஷயத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து அந்த வரிகளுக்கு கிறிஸ்தவ வரிகளை போட்டு, வணங்குதா, அந்த சாயத்தை பூசி இதை கிறிஸ்தவமாக்குறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதற்கு வேதத்தில் இருந்து பிழையாக விஷயங்களை எடுத்து
அதை அப்பாவி கிறிஸ்தவர்களை நம்ப வைத்து அவர்கள் இப்படி செய்வது அந்த மீகாவின் தாயாரினுடைய விக்கிரகாராதனைக்கு சமமாய் இருக்கிறது. புரிகிறதா? இப்படி நீங்கள் எதை எடுத்தாலும், நடை, உடை, பாவனை, எதை நீங்கள் எடுத்தாலும், இன்றைக்கு அந்த மீகாவின் அம்மாவின் ஆவி இன்று கிறிஸ்தவ சபைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், அந்த அம்மா எப்படி முடிக்கிறார்? கர்த்தருக்கென்று. எப்படி முடிக்கிறார்? முதல்ல சொல்றதெல்லாம் பாருங்க எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க. முதல்ல சொல்றது ரொம்ப அசிங்கம். நடுவுல பாசம், முடிகிறது பரிசுத்தம். தொடங்குறது எப்படி சொல்லுங்க? தொடங்குறது எப்படி? அசிங்கம், அருவருப்பு, பாவம். நடுவுல பாசம், முடிவு பரிசுத்தம். உங்களுக்கு இப்போ ஆனாலே சொல்றதா இருந்தா, மேலே தொடங்குறது பாவம், நடுவுல பாசம், முடிகிறது பரிசுத்தம். எப்படி? பாவம், பாபமா என்னது? வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண. இது அசிங்கமா இல்லையா? அருவருப்பா இல்லையா? பாவமா இல்லையா? அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அக்கா முடிச்சிருந்துச்சுன்னா, இதுக்கு தாண்டா நான் அந்த பணத்தை வச்சிருந்தேன்னு கதை வேற மாதிரி போயிருக்கும். உடனே அடுத்த டர்ன் பாசம் என்ன தெரியுமா? நான் என் கையில் இருந்த வெள்ளியை என் மகனுக்காக. வாவ்! இப்ப யாருக்காக? மகனுக்காக. பாசம். முதல்ல பாவம், வெட்டப்பட்ட சுரூபம், வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம், அருவருப்பு, பாவம், பிசாசு. இப்ப பாசம், மகனுக்காக. அடுத்து பரிசுத்தம், முற்றிலும் கர்த்தருக்கென்றோ நியமித்தேன். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இதுல ஏது அப்பா உண்மை? இதுல நல்ல கவனிங்க. பாவத்தையும் பரிசுத்தத்தையும் அந்த தாய் இணைத்த பாலம் என்ன தெரியுமா? பாசம். அப்போ இந்த பாசம், அன்பு. மனிதன் பாசத்துக்காக ஏங்குகிறவன், அன்புக்காக ஏங்குகிறவன். இப்போ நான் உங்களை நேசித்தால் நான் என்ன செய்வேன்? உங்களை நான் குஷிப்படுத்துவேன். ஆமாவா இல்லையா? இப்போ சினிமா, கலை இவற்றை எடுத்தால் அவற்றினுடைய நோக்கங்கள் ரெண்டு தான். கலையின் நோக்கங்கள் இரண்டு. ஒன்று பணம் சம்பாதிப்பது, அடுத்தது மக்களை மகிழ்விப்பது. இந்த டெலி டிராமால அழ வைக்கிறது கூட அந்த அழுகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிர். அந்த டெலி டிராமா முன்னால உட்காந்து, ஆனா அதுல ஒரு சந்தோஷம், அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான். அவன் நீங்க கேட்கலாம், மகிழ்ச்சியா இருந்தா டெலி டிராமால எல்லாம் அழ வைக்கிறான். இந்த அழுகை வேறு அழுகை. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டுல நடக்கும் போதுதான் இது பிரச்சனை, மற்றவனுக்கு நடக்கும் போது நடக்கவே கூடாது. ஐயோ! ஆனா கடைசியில அது அது ஒரு வெற்றியா முடிஞ்சு, பழி வாங்கி, கொலை செஞ்சு, இதுலெல்லாம் இன்பம் காண வைக்கிறது தான் டெலி டிராமா. அப்போ கலைஞருடைய நோக்கம் என்ன? மக்களை குஷிப்படுத்துவது. அப்போ நான் உங்களை குஷிப்படுத்துவது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு பிடித்த ராகத்தில் பாட வேண்டும், உங்களுக்கு பிடித்த உடைகளை அணிந்து கொண்டு வர வேண்டும், உங்களுக்கு பிடித்தவற்றை நான் பேச வேண்டும். அதாவது உலகத்தை விட்டு தேவ ராஜ்யத்துக்குள் வந்திருக்கின்ற உங்களை உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி குஷிப்படுத்தப்பட்டீர்களோ அதுபோல குஷிப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். அப்போ அதனுடைய அடித்தளம் என்ன? பாசம். விளங்குதா? உங்க மேல அன்புனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். உங்க மேல அன்புனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு டான்ஸ் எல்லாம் பழகிட்டு வந்து ஆடுறேன். உங்க மேல பாசம்னால தான் இவ்வளவு செலவழிச்சு இப்படி டியூன் போட்டு பாட்டெல்லாம் பாடுறேன். விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கு பரிசுத்தத்தையும் பாவத்தையும் இணைக்கிற பாலமாக பாசம் பயன்படுத்தப்படுகிறது. அது அந்த மீகாவின் தாயாரினுடைய அந்த அதே செயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமாவா இல்லையா? வேதம் என்ன சொல்கிறது? மனுஷனை திருப்திப்படுத்தாதே. சரி, விஷயத்துக்கு வருவோமே. இப்போ 4வது வசனம், அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து, அதாவது உங்க ஊர் பணத்துல 2,75,000 எடுத்து தட்டான் கையில் கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. உண்மைதானே? அவ்வளவு பணத்துக்கும் செய்ய தேவையில்லை. ஏன்னா அது பெரிய பணம். 1100 வெள்ளிக்காசில் வெறும் 200 வெள்ளிக்காசை கொண்டு அந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணியாகிவிட்டது. இப்பொழுது மீகாவின் வீட்டிலே அது இருந்தது. அம்மா மகனுக்கு பிரசன்ட் கொடுத்துட்டாங்க. மிச்ச காசும் சேர்த்து, மிச்ச காசும் இருக்குது. ஒரு 900
வெள்ளி எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஓகே, இப்போ 5வது வசனத்தை பாருங்கள். மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். இந்த இடத்துல சுவாமி என்று வருகிறது அல்லவா, இது என்னத்தை குறிக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறேன். இதனுடைய எபிரேய பதத்தின் அர்த்தம் என்னவென்றால் தெய்வங்கள். தெய்வங்களுக்கு இப்போ சிலருடைய வீடுகளிலே பாருங்கள், கோயில், வீட்டுக் கோயில் செய்து வைத்திருப்பார்கள். ஒன்று அவர்களுடைய வீட்டுக்குள்ளே பூஜை அறை இருக்கும், அல்லது வீட்டுக்கு வெளியிலே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று செய்து வைத்திருப்பார்களே. அது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இல்லை. ஆனால் இவன் பிற மத கலாச்சாரங்களில் இருந்து எடுத்து இவனுடைய வீட்டிலே ஒரு சின்ன கோயில் ஒன்று செய்து வைத்திருந்தான். அப்போ அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருந்தன? ஏகப்பட்ட தெய்வங்கள். சீதோனியர்களுடைய தெய்வங்கள், கானானியர்களுடைய தெய்வங்கள், எகிப்தியர்களுடைய தெய்வங்கள், இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள் இருந்தன. இப்போ இந்த விக்கிரகத்தையும் இந்த சுரூபத்தையும் அதற்குள்ளே கொண்டு போய் வைக்கிறான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியன் ஆனான். அவன் என்னத்தை உண்டாக்கினானாம்? ஏபோத்து. எனக்கு ஞாபகம் இல்லை நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா என்று. யூடியூபில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை பற்றி நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலே அவர் அணிகின்ற அந்த தலையிலே அணிகின்ற அந்த எழுத்து, அவருடைய அந்த மார்க்கவசம், அந்த கற்கள் 12, அவருடைய உள்வஸ்திரம், இப்படி நான் எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? அது யூடியூப்ல இருக்கா? இருக்கு. ஓகே ஓகே. அதிலே ஏபோத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏபோத்து அணிகின்றார்களே பிரதான ஆசாரியர்கள், எதற்காக ஏபோத்து அணிகிறார்கள் தெரியுமா? ஏபோத்து என்பது மார்பிலே போடுகின்ற ஒரு சட்டை. அந்த ஏபோத்தை போட்டால்தான் ஆண்டவரை துதிக்கின்ற அதிகாரம் ஆசாரியனுக்கு கிடைக்கிறது. அந்த ஏபோத்து அணியாமல் ஆசாரியன் ஆண்டவரை துதிக்க முடியாது. அப்போ ஏபோத்து எதை குறிக்கிறது? துதியை குறிக்கிறது. இப்போ எல்லாருக்கும் தாவீது ஆடினார் என்று தெரியும். அதை பார்த்து அவருடைய மனைவி நகைத்தாள், அதனால் ஆண்டவர் கோபப்பட்டு அவருடைய கற்பத்தை அடைத்தார், இதெல்லாம் தெரியும். அவர் ஆடும் பொழுது அவருடைய வஸ்திரம் கலன்றது என்று தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது எந்த வஸ்திரம் கலன்றது என்று. சொல்லிக் கொடுக்கவா? தாவீது ஏபோத்தை அணிந்து கொண்டுதான் ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்ட பொழுது தாவீது ஏபோத்தை அணிந்து கொண்டுதான் போனார். எப்படி என்றால், நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் பண்ணி அவர் அதற்கு ஆயத்தமாய் போனார். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்த பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் சந்தோஷத்தில் ஆடினார் என்றாக. அவர் ஆயத்தத்தோடு ஆடவே அவர் போனார் கர்த்தருக்காக. அவர் ஏபோத்தை அணிந்து கொண்டு போனார். அது ஏபோத்தை அணிவது, மற்றவர்கள் அணிவது பாவம் அல்ல, தப்பல்ல. ஆனால் பிரதான ஆசாரியனின் அனுமதியோடு தான் அதை செய்ய வேண்டும். ஆகவே தாவீது பிரதான ஆசாரியரின் அனுமதியோடு யாரோ ஒரு ஆசாரியனின் ஏபோத்தை இரவல் வாங்கி இவர் அந்த ஏபோத்தை அணிந்து கொண்டு ஆடினார். ஏனென்றால் ஏபோத்து அணியாமல் ஆண்டவரை துதிப்பது அந்த காலத்தில் தடை. இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப விளங்குதா? நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படி வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் ஆண்டவரை துதிக்கலாம். ஆமென். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி முடியாது. துதிப்பது என்றால் ஹல், ஹல் என்ற சொல் இருக்கிறது. ஹல் எல்லுயா. அந்த ஹல் எல்லுயா என்ற சொல்லை சொல்லுவதற்கு ஏபோத்து அணிந்தவர்களுக்கு மாத்திரமே தகுதி இருந்தது. விளங்குதா? ஒரு பிரதான ஆசாரியனோ சாதாரண ஆசாரியனோ ஏபோத்து அணியாத பொழுது ஹல்லேலூயா சொல்ல முடியாது. இப்போ அப்படி இல்லை. இப்போ இங்க இருந்து ஹல்லேலூயா அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயாங்கிறீங்க. பழைய ஏற்பாட்டிலே ஏபோத்து அணிந்த ஆசாரியன் ஹல்லேலூயா என்றால் ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஆமேன் மாத்திரம் தான். அவர்களுக்கு ஹல்லேலூயா சொல்ல உரிமை கிடையாது. ஏன் தெரியுமா? அதிலே எல் என்ற தேவனுடைய நாமமும் யாஹ்வே என்ற தேவனுடைய நாமமும் வருகிறது. ஆகவே யாரும் அப்படி உச்சரிக்க முடியாது. ஏபோத்து அணிந்தால் மாத்திரமே ஹல்லேலூயா சொல்ல முடியும். அப்போ தாவீது ஏபோத்தை அணிந்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடிக்கொண்டு போகிறார். புரிகிறதா? அந்த ஏபோத்து கலன்றதை பார்த்துத்தான் மீகாள் சிரித்தாள். இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஓகேயா? எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்னைக்கு தான் தெரியும் பாஸ்டர் அந்த சங்கதின்னு? கை தூக்கி காட்டுங்க. இதுக்கு தான். அப்போ இப்போ நீங்கள் தச்சேலா, நான் வந்தது தச்சேல்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் இன்னைக்காவது இவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துடணும்ட்டு. நன்றி நாதா. இப்போ தேவனை ஆராதிப்பதற்கே
தேவனால் நியமிக்கப்பட்டவன் ஏபோத்து அணிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், இந்த பயல் பாருங்கள், அந்த மீகா செய்திருக்கிற வேலையை 5வது வசனத்திலே, அவன் ஒரு ஏபோத்தையும் ஐயோ சுரூபங்களையும் உண்டு பண்ணி, என்னது, அவன் அந்த வீட்டிலே ஒரு கோயில் வைத்திருந்தானே, அந்த கோயிலுக்குள்ளே ஏகப்பட்ட தெய்வங்கள், விக்கிரகங்கள், சிலைகள். அந்த விக்கிரகங்களையும் அந்த சிலைகளையும் அந்த பிசாசுகளையும் ஆராதிப்பதற்கு இவன் பயன்படுத்தின ஆடை என்ன ஆடை? கர்த்தரை ஆராதிக்கிற துதியின் ஆடையாக ஏபோத்து. நிறைய பேர் நீங்க பாடுறீங்க அந்த ஃபாதர் பாட்டை, என்னது? துதியின் ஆடை அணிந்து, என்னது? ஏபோத்து. ஏபோத்துக்கு தான் துதியின் ஆடை என்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இது கற்பனை அல்ல, அது ஒரு இந்த கவிதைக்காக சொன்னதல்ல. துதியின் ஆடையாகிய ஏபோத்தை அணிந்தால் தான் கர்த்தரை துதிப்பதற்குரிய அதிகாரம் ஆசாரியர்களுக்கே கிடைக்கிறது. இவன் என்ன செய்கிறான்? இவன் லேவி கோத்திரத்தான் அல்ல, இவன் ஆசாரியனே அல்ல. இவன் கர்த்தரை துதிக்கிற ஏபோத்தை உண்டு பண்ணி கர்த்தரையும் துதித்துக் கொண்டு பிசாசுகளையும் துதிக்கிறான். பாருங்கள், அந்த மீகாவின் அந்த வஞ்சகம், அந்த பிசாசு, அந்த விக்கிரக ஆராதனை எவ்வளவு அருவருப்பானது பாத்தீங்களா? இன்றைக்கு இது நடக்கிறது. இன்றைக்கு சில ஆராதனை வீரர்கள் உங்கள் இந்தியாவிலே எழும்பி சினிமாவிலையும் மற்ற தமிழ் தேசங்களை நாசமாக்குறது உங்க தமிழ்நாட்டு சினிமா தான். அடுத்த முறை எனக்கு விசா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒவ்வொரு முறை இந்தியாவுக்கு வரும்போதும் இந்தியன் ஹை கமிஷனுக்கு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு தான் வரணும், இல்லாட்டி விசா கொடுக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா? மத சம்பந்தமாக எதிலும் நான் ஈடுபடுவதில்லைன்னு எழுதி கொடுத்தா தான் விசா கொடுக்குறாங்க. அப்படி தான் வந்திருக்கிறேன். நான் பொய் சொல்லவே இல்லை. கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல. ஆகவே நான் மத நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. இப்பொழுது கூட என் தேவனுக்கு நான் பிரசங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இது மதம் அல்ல. எனக்குதா இந்த லட்சணத்தில் யாராவது இந்த கிளிப்பை போட்டு காட்டிட்டா அவன் இனி ஜென்மத்துக்கு நீ வர முடியாதுடின்றான். அதுபோல அந்த சினிமா, தமிழ்நாட்டு சினிமா எப்படி தமிழ் பேசும் இலங்கை, மலேசியா மற்றும் தமிழர்கள் வாழும் தேசங்களில் இருக்கின்ற தமிழர்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறதோ, அதே போல துரதிருஷ்டவசமாக இந்த தமிழ்நாட்டிலேயே எழும்பியிருக்கின்ற ஆராதனை வீரர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் சிலரால் தமிழ் கிறிஸ்தவ ஆராதனை உலகத்துக்கு பெரிய கேடுகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். என்ன நடக்கிறது என்றால், கர்த்தரை ஆராதிக்கின்ற அந்த ஏபோத்துக்கு சமமான அபிஷேகத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கொண்டு, வேதத்தை சுமந்து கொண்டு, இன்றைக்கு அவர்கள் பண்ணுகிற அநியாயம் அந்த மீகா பண்ணுவது மாதிரி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் சுரேஷ் நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுதுன்னு? கையை தூக்கி காட்டுங்க. ஏன்னா நான் பேரெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு தேவையில்லை. நான் யாரையும் தாக்குவதற்கு வரல, பிசாசை தாக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுத்து விட்டு போகிறேன், புரியுதா? நானும் பாட்டுக்காரன் தான், நானும் ஆராதனைக்காரன் தான். ஆனால் மீகாவின் அந்த ஆவி, ஏபோத்து அணிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தில் பிசாசுகளை வணங்கும் அந்த ஆவி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு அசிங்கம் என்று நான் உங்களுக்கு ஜெபித்து காட்டப் போகிறேன். ஆனால் தெய்வங்களின் பெயர்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஓகேயா? தெய்வங்களின் பெயர்களை பயன்படுத்தாமல் நான் ஜெபித்து காட்டுறேன். சில நேரம் சிரிப்பு வந்தால் சரிங்க, பிரச்சனை இல்லை. இந்த மீகா எப்படி பண்ணுகிறான் என்றால், இந்த காலத்தில் ஒரு விக்கிரக, பிற மத விக்கிரக கோயிலுக்கு போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று, அப்பனே அப்படின்னு அந்த சாமி விட்டு பேரை சொல்லி, நீ தான் என்னைய காப்பாற்றணும், நீ தான் என் பிள்ளை குட்டிகளுக்கு கல்வி கொடுக்கணும், கல்வியின் தெய்வமே பேரை சொல்லி என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடு, செல்வத்தின் தெய்வமே எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு செல்வம் கொடு, தெய்வமே உன் பேரை வச்சு தான் நான் என்னுடைய வியாபாரத்தை தொடங்குறேன், உன் சுழியை போட்டு தான் நான் தொடங்குறேன், இப்படி தெய்வமே இப்படி பண்ணு அப்படி பண்ணு, சாமி என்ன நீ நல்லா வச்சிரு, இவை எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து விருத்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன், ஆமேன். நான் சொன்னேன் நீங்க சிரிப்பீங்கன்னு. இப்போ சிரிக்கிறோம், ஆனா இது எப்படி இருக்குது? அசிங்கமா இல்லை, அருவருப்பா இல்லை? யோ, தொடங்குறது அசிங்கம்,
ஆனா முடிக்கிறது இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். பாவம், பாசம், பரிசுத்தம். இப்ப விளங்குதா? மீகாட சர்ச் எப்படி முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனை. ஆனா மாப்பிள்ள வர்ஷிப் லீட் பண்றதுக்கு எப்படி வராரு? ஏபோத்து உடுத்திக்கிட்டு வராரு. யார் மாதிரி? ஆரோன். முதல் ஏபோத்து அணிந்தவன் ஆரோன். தாவீதே ஏபோத்து அணிந்து கொண்டுதான் உடன்படிக்கை பெட்டி முன்பாக ஆடுகிறார். ஏபோத்து அணிந்தால் தான் ஹல்லேலூயா சொல்லலாம், ஏபோத்து அணிந்தால் தான் கர்த்தரை துதிக்கலாம். ஆகவே கர்த்தரை துதிக்கக்கூடிய அந்த அனுமதியாகிய அந்த ஆவிக்குரிய வஸ்திரமாகிய ஏபோத்தை தரித்துக் கொண்டு வந்து இவன் யாரை ஆராதிக்கிறான்? பிசாசுகளை. இன்னைக்கு நடக்குதா இல்லையாங்க? 3250 வருஷத்துக்கு பிறகு இப்ப நடக்குது. நம்ம நாடுகளில் நடக்குது, இலங்கையிலையும் நடக்குது. இப்ப இதுதான் முதலாவது காட்சி. ஓகேயா? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று 6வது வசனம் சொல்லுகிறது. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாத்தீங்களா? இதுதான் கூத்து. ஒரு ஊழியக்காரன், நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு அபிஷேகம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு அழைப்புள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு அறிவுள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு வரங்கள் உள்ளவனாக இருந்தாலும், அவன் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அப்படி ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லுவதை கேட்டு தங்களை திருத்திக் கொண்டு வாழ விரும்பாதவன் ஒரு தலைமைத்துவம் இல்லாவிட்டால் தனக்கு இஷ்டமான மாதிரி ஆடுவான். அதுதான் இங்கு நடக்கிறதாம். இஸ்ரவேலிலே அன்று ராஜா இல்லை. ஆகவே அந்த காலத்தில் ராஜா இல்லாதபடினால் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வருகிறான். இப்ப விளங்குதா? ஆனால் மக்களை எப்படி ஏமாற்றுகிறான்? கிறிஸ்தவ விஷயங்களை காட்டி. இப்போ இந்த மீகாவின் வீட்டுக்கு ஒரு அப்பாவி யூதன் போயிருந்தால் அவன் என்னத்தை பார்க்கிறான்? ஒரு 60-70 வயது ஒரு ஆள், ஒரு 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 மூப்பனாய் இருக்கிற ஒரு மனிதன். அப்போ இவரே இப்படி இவர் செய்கிறார், ஏபோத்து அணிந்திருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தில் தான் நடக்கின்றன, இது சரியா இருக்கும் என்று நினைப்பார்களா இல்லையா? அது மாதிரி பரிதாபத்துக்குரிய அநேக கிறிஸ்தவர்கள் வசனம் தெரியாதபடியினால் இந்த மாதிரியான மீகாக்களை பார்த்து இது உண்மை போல் இருக்கிறது, வாவ் இவ்வளவு காலம் தெரியலையே, இது ஒரு புதிய வெளிப்பாடு என்று இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்கு மாட்டிக்கொண்டு திரிகிறார்கள். இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஆகவே இந்த காட்சி ஒன்றில் காட்டப்படுகின்ற அந்த விஷயத்தை குறித்து கவனமாக இருப்போம். பாவம், பாசம், பரிசுத்தம், இந்த மூன்றையும் எப்பயுமே ஒன்றாக்க முடியாது. ஒன்றாக்க முயற்சிக்க வேண்டாம். இங்கு ஒன்றாகியது. இதுதான் காட்சி ஒன்று, முதல் ட்ரெயின். இப்போ 2வது ட்ரெயின், காட்சி 2. இப்போ இந்த காட்சி ஒன்றை பற்றி சொன்னேனே, இது எங்கே நடக்கிறது என்று புவியியல் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள தான் வேண்டும். இஸ்ரவேலை பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் தான் இந்த கதை உங்களுக்கு நான் சொன்னேன், தற்செயல் அல்ல தந்திரம் என்று அல்லவா? அப்போ இது ஏன் தந்திரம், இது தற்செயல் அல்ல என்று உங்களுக்கு நான் நிரூபிக்க வேண்டாமா? அதற்காக இந்த சம்பவம் நடைபெறுகின்ற இடத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். சரியா? அதுவும் நம்ம சிஸ்டர் இருக்காங்க பாருங்க, இந்த சிஸ்டர் கையை தூக்குங்கம்மா. நீங்கள் தான், ஆமாம் தூக்குங்க கையை. இவங்க தான் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிறாங்களாம். எங்க எல்லாம் பாருங்க அங்கே. இப்போ இந்த ரூம் தான் இஸ்ரவேலாம். ஓகே, இந்த சபை அரங்கம் தான் இஸ்ரவேல். அந்த சிஸ்டர் இருக்கிற இடம் எங்க? எப்ராயிம் மலை தேசம். சிஸ்டர் ஓகே, கையை கீழே போடுங்க. அங்கேருந்து அப்படியே அந்த மலைகள் அப்படியே கீழே அந்த சைடுக்கு இறங்கி போனால் அந்த செவர் இருக்குதே, அதுதான் யோர்தான் நதி. இங்கே இருந்து அங்கே வடக்கிலிருந்து தெற்காக யோர்தான் நதி ஓடுகிறது. அப்போது நான் இருக்கிற இடம், இப்போ இந்த இடம் இருக்கிறது, இந்த மேடை, இந்த இடம் தான் இஸ்ரவேலின் எல்லை. நான் நின்று கொண்டிருக்கின்ற இடத்துக்கு பேர் வந்து லஈஷ். சொல்லுங்க, லஈஷ். ஓகே, இதுதான் என்னது? லஈஷ். நான் நின்று கொண்டிருப்பது இஸ்ரவேலுக்கு உள்ளே அல்ல, இஸ்ரவேலுக்கு வெளியே, லஈஷ். ஓகேயா? இந்த சகோதரிகள், இந்த முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க, இவங்க இருக்கிற ஏரியா தான் கலிலேயா. ஓகே, இப்போ அந்த சைடில் இருக்கிறாங்களே அந்த தொங்கல், அதுதான் மத்திய தரைக்கடல். ஓகே, இப்போ நான் இருக்கிற அந்த லைஷுக்கு நேர அப்படி பின்னால் பார்த்தோம்னா அந்த 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 பிங்க் கலர் சாரியோட ஒரு அம்மா இருக்கிறீங்களே, அது பிங்கா ஒரேஞ்சான்னு தெரியல, அந்த அம்மா பாப்பா, அந்த பாப்பாவுக்கு பின்னுக்கு அந்த தலையில் கை வச்சிங்களேம்மா, நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு உங்கள் கை போடுங்க, நீங்கள் தான் ரைட், இல்லை நீங்கள் இல்லை, நீங்கள் அந்த அங்கே கையை தூக்குங்கம்மா.
அதுதான் பெத்லகேம். ஹலோ, அதோ பெத்லகேம் தெரியுதா? எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. பெத்லகேம், எப்பிராயிம் மலை தேசம், லைஷ். ஓகே, சரிம்மா, கை கீழே போட்டுங்க. ரைட். இப்போ அந்த அங்க ஒரு தம்பி உட்கார்ந்துருக்காரு. அதோ தம்பி தம்பி தம்பியா அண்ணனா எனக்கு தெரியும். நீங்க எளிமையில் இல்லைங்கம்மா. நீங்க இல்லை, நீங்க தம்பியா? என்ற தெய்வமே. அந்த கையை தூங்க. அந்த தெரியுதா எல்லாருக்கும்? அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிறங்க. மூன்றாவது காட்சி அங்கதான் தொடங்குது. உட்காருங்க தம்பி. அது மூணாவது சீனுக்கு தான் வருது. அது முதலாவது காட்சி எங்கே நடந்தது? இங்கே எப்பிராயிம் மலை தேசத்திலே நடந்தது. ஓகேயா? இப்போ இதுதான் இஸ்ரவேல். அப்ப பெத்லகேம் அங்க இருக்கு. இரண்டாவது காட்சி பெத்லகேமிலே நடக்க போகிறது. ஓகேயா? கவனிங்க. ஒரு பிரபலமான லேவியர் இருந்தார். நான் கடைசியிலே அந்த லேவியர் யார் என்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேதத்தில் இருக்கு, அவசரப்பட்டு யாரும் வாசிச்சிடாதீங்க. சஸ்பென்ஸாக வச்சிருப்போம். அவர் யாருன்னு நான் சொன்னா உங்களுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் இடம் மாறிடும். அந்த ஆளா அப்படி பண்ணா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். ஆகவே அவர் யாருன்னு இப்ப நான் சொல்ல போறதில்லை. ஆனால் அவர் ஒரு வாலிபனான லேவியர், யங் மேன். அவர் இன்னும் கல்யாணமே கட்டியில்லை. அப்போ இன்னும் திருமணம் செய்யவில்லை என்றால் 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவர் லேவியர். இப்போ யோசுவாவினுடைய தலைமையில் இஸ்ரவேல் தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்ட பொழுது 48 லேவிய பட்டணங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டன. அப்போ யோசுவா என்ன செய்தார்? அந்த 48 லேவிய பட்டணங்களுக்கும் லேவியர்களை ஏற்படுத்தினார். அப்போ இந்த குடும்பத்தை பெத்லகேமிலே இருக்கிற ஒரு லேவிய பட்டணத்துக்கு கொடுத்தார். ஏனென்றால் தெரியாது. ஏனென்று தெரியாது. நான் நினைக்கிறதே சொல்லுகிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அது கட்டாயம் 100% உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஆனால் நான் நினைப்பதற்கு எனக்கு பின்னணி இருக்கிறது. நான் சும்மா நினைக்க மாட்டேனே இல்லையா? திடீர்னு ஒரு நாள் காலையில் எழும்பி நான் நினைக்கிறேன் ஏன் யோசுவா அவங்களுக்கு கொடுத்தாருன்னு அப்படி அல்ல. எனக்கு தெரிந்த அறிவை பயன்படுத்தி, ஆராய்ச்சிகளை பயன்படுத்தி நான் நினைக்கிறேன் என்று நான் சொன்னால் அதற்கு ஒரு 90% அந்த யூகம் சரியாய் இருக்கும். ஆனால் 10% பிழையாய் இருக்கும். வசனத்தில் இல்லாதபடியினால் நமக்கு இது அப்படித்தான் என்று சொல்ல முடியாது. புரியுதா? ஆகவே அப்படி இருக்காது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷம், பிரச்சனையே கிடையாது. நான் நினைக்கிறேன் யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களையும் ஆசீர்வதித்த பொழுது யூதாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னது யோசுவாவுக்கு தெரியும். ஆகவே யூதா கோத்திரத்தை குறித்து ஒரு அறிவு நம்முடைய யோசுவாவுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆகவே எருசலேம், பெத்லகேம் போன்ற அந்த இடங்களை யூதா கோத்திரத்துக்கு அவர் பிரித்து கொடுத்தார். அது முதலாவது காரணம். இரண்டாவது, நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா யூதா கோத்திரம் தான் முன்னே போக வேண்டும், அதுதான் ராஜ கோத்திரம், அந்த கோத்திரத்தில் தான் மேசியாவாகிய இயேசு வருவார் என்று. ஆகவே ஆண்டவரே கூட யோசுவாவை ஏவி இருக்கலாம், அங்கு இருக்கின்றவர்களுக்கு நீ ஏற்படுத்த போகின்ற லேவியர்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று. புரிகிறதா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பெத்லகேமிலே லேவியர்களாய் இருக்கிறார்கள்? ஒரு முக்கியமான குடும்பம். பிறகு சொல்ல போறேன் யார் அவங்கன்ட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம். ஓகேயா? அங்கே ஒரு வாலிபன், அவனுக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை, அவனுக்கு விரக்தி வந்து விட்டது. விரக்தி. இந்த சில நேரம் நமக்கு விரக்தி வரும். எத்தனை பேர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களே. நான் பல தடவை போயிருக்கிறேன். வெக்கப்படாமல் கையை தூக்குங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்போ நான் வீட்டை விட்டு கோவிச்சுக்கிட்டு போன நேரங்கள் பல, அது 100 தாண்டி 1000 நின்றுக்கு இருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் எங்கே போகணும்ன்ட்டு. நான் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு எங்கள் அம்மாவோட சண்டை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வேணாம் இனி இந்த வீடு, நான் போகிறேன் அப்படின்னு எப்படி போவேன் தெரியுமா? மெயின் ரோட்லேயே போவேன். ஏன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகலையோ நான் முடிஞ்சு. ஏன்னா எனக்கு வாழ்கிறதுக்கு பணமும் இல்லை, ஒன்றும் தெரியாது, நான் வீட்டுக்கு தான் போகணும். இந்த திமிரில் கோவிச்சுக்கிட்டு போனால் மெயின் ரோட்டில் போகிறது, போயிட்டு அந்த
ரோட்டோரத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ தான் அம்மாவோ அல்லது அம்மா அனுப்புகிற ஆளோ அவங்க தேடி வரும்போது அந்த இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலை, கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல தான். இப்போ பாருங்கள், எத்தனை தடவை நான் ஓடி இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கண்டுபிடிக்கப்பட்டனால தானே இன்றைக்கி நிற்கிறேன். ஒரு தடவையாவது கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினச்சிருந்தா இன்னைக்கு சுரேஷ்னு ஒரு ஆள் இல்லாமல் இருந்துக்கும். ஏன் அப்போ நான் எங்கே ஓடி இருக்கணும்? நான் ரோடுகளில் ஓடி இருக்கக்கூடாது, காடுகளில் ஓடி இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவங்க நீங்கள் ரோடுகளில் ஓடுனீங்கன்னா காடுகளில் ஓடுனீங்களா? நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படம், நாங்களாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஞாபகம் வருது எனக்கு. அந்த காலத்தில் சினிமா தியேட்டருக்கு போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்கும்போது கதாநாயகியை வில்லன் துரத்தும் போது கதாநாயகி எப்படி ஓடும் தெரியுமா? மெயின் ரோட்டில் தான் ஓடும். அதே மாதிரி இல்லைனா ட்ரெயின் ட்ராக் ஒன்று வந்துச்சுன்னா ட்ரெயின் ட்ராக்லேயே ஓடும். அப்போ தான் எங்களுக்கு காட்டும், இது இங்கேருந்து ட்ரெயின் ட்ராக்ல ஓடுது, அங்கேருந்து ட்ரெயின் ஒன்று வருது. அப்போ ஐயோ மோதிருமோ மோதிருமோ வேலைங்கதா. ஆனால் உண்மையாக எவனாவது ஓடுனா, நான் யாருக்கும் தெரியாமல் நான் எங்கேயாவது போய் செத்து தொலையன்னு ஒன்று ஓடுனா, அப்படி ஓடினா தான் அவன் மெயின் ரோட்டில் ஓடாமல் காடு வழியால் எங்கேயாவது ஓடணும். சரியா நான் சொல்கிறது? இந்த கையை தூக்குன அன்னை மாதிரி நான் சொல்கிறது சரியா? அவ்வளோதான், இதுதான் உண்மை, இதுதான் டெக்னிக்கு. இப்போ இந்த பயல், இந்த லேவியன், அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அவன் மேலே எனக்கு கோவம். அவர்னு சொல்ல வேண்டிய ஒரு ஆள் அவன் ஆகிவிட்டான். இவன் 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 ஓடுகிறது இந்த லேவிய உத்தியோகம் வேணாம், இந்த ஊழியம் வேணாம், அப்படி ஓடல. எங்கேயாவது நல்ல ஒரு இடம் கிடைச்சா தங்கிக்கிறலாம் அப்படின்னு தான் ஓடுறான். ஆகவே அவன் எங்கே ஓடி இருக்க வேண்டும்? நல்ல கவனிங்க, அந்த அந்த பாப்பா இருந்த இடம் பெத்லகேம். பெத்லகேமிலிருந்து தெற்காலே போனால் பெயர்செபாவுக்கு போகலாம், அப்படியே போனால் யோப்பாவுக்கு போகலாம். அந்த வழியால் போனால் ஹைவே, அதான் பெருந்தெருக்கள். அல்லது நேரடியாக கலிலேயாவுக்கு ஓடலாம். இல்லையோ அங்கேருந்து அந்த அங்கே அந்த 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 மூலைக்கு ஓடனால் எரிகோவுக்கு ஓடலாம். அப்போ பெத்லகேமில் இருந்து வாழ்க்கையில் விரக்தி அடைந்த ஒரு வாலிப லேவியன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய வீட்டை விட்டு, தன் கிராமத்தை விட்டு, தன் ஊழியத்தை விட்டு வெளியேறினால் இப்படி திசைகளில் தான் போக வேண்டும். சரியா? அங்கிருந்து பெத்லகேம்ல இருந்து எப்ராயிம் சிஸ்டர், அங்கிருந்து எப்ராயிம் மலை தேசத்துக்கு வர்றதுக்கு நேர் வழி கிடையாது. இப்ப நீங்கள் இந்த புவியியல் அமைப்பு தெரியாமல் வேதத்தை வாசித்தால் நான் சொல்ல போகிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியாது. விளங்குதா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பெத்லகேமில் இருந்து எப்ராயிம் மலை தேசத்துக்கு வருவது லேசான ஒரு விடயம் அல்ல. ஒரு மெயின் தெரு கிடையாது, ஒரு வழி கிடையாது. அப்போ அவர் பெத்லகேமிலிருந்து பெத்தேல் வரைக்கும் வர வேண்டும். பெத்தேலிலிருந்து குறுக்கு வழியாலே அவர் சமாரியாவை நோக்கி வரும் பொழுது வலது பக்கம் திரும்பி, அப்படி அது ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த குறுக்கு காடுகளில் மேடுகளில் பிள்ளைங்க உங்களுக்கு அப்படி போனாதான் எப்ராயிம் மலை தேசத்துக்கு வரலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவன் பெத்லகேமிலே கோபித்துக் கொண்டு விரக்தி அடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறவன் தற்செயலாக, எப்படி தற்செயலாக மீகாவின் வீட்டு வாசலிலே வந்து நின்று கதவை தட்டுகிறான். இப்போ நான் ஏன் இதை உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் என்றால், அந்த பயலுக்கு தற்செயல் நடக்க வேண்டும் என்றால், அந்த தற்செயல் ஒன்று பெயர்செபாவில் நடக்க வேண்டும், இல்லை யோப்பாவில் நடக்க வேண்டும், இல்லை சிசரியாவில் நடக்க வேண்டும், இல்லை கலிலேயாவில் நடக்க வேண்டும், அல்லது பக்கத்தில் இருக்கிற எருசலேமில் நடக்க வேண்டும், அல்லது எரிகோவில் நடக்க வேண்டும், அல்லது நாசரேத்தில் நடக்க வேண்டும். இப்படி தற்செயலாக எப்ராயிம் மலை தேசத்துக்கு அவன் போக முடியாது. அவன் அங்கு வேண்டும் என்றே கொண்டு போகப்படாவிட்டால். புரியுதா? இவன் விரக்தி அடைந்து ஊழியத்தை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு போகிறான். இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த இரண்டாவது காட்சியும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு, ஒரு ஊழியனாய் இருப்பது மாத்திரம் போதாது, ஆண்டவர் நியமித்த ஸ்தலத்தில் ஊழியனாய் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியாய் மாத்திரம் இருந்தால் போதாது, ஆண்டவர் நியமித்த இடத்தில் விசுவாசியாய் இருக்க வேண்டும். புரியுதா? ஆகவே தன் இடத்தில் பெத்லகேமில் நியமிக்கப்பட்ட அந்த லேவியன் தன் இடத்தை விட்டு எந்த காரணத்துக்காய் போனாலும் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டான் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்லாமல்
உங்கள் இடத்தை விட்டு, உங்கள் சபையை விட்டு, உங்கள் ஊழியம் செய்யும் ஸ்தலத்தை விட்டு நீங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. விளங்குதா? இப்போ இந்த முதலாம் இரண்டாம் காட்சிகள் ரெண்டையும் இணைக்க போகிறோம். என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த பயல், அவனுடைய பேரை வேண்டுமானால் சொல்லுகிறேன். அந்த பேரை சொன்னா உங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியாது. ஆகவே பேரை சொல்ல, யோனத்தான். என்ன பேர்? யோனத்தான். ஓ, அந்த தாவீதுட கூட்டாளி சவுல்ட மகனா? இல்ல 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 இல்ல, அந்த யோனத்தான் இல்ல. ஓகே, இவருடைய பேரும் யோனத்தான் தான். நான் ஆள் யாருன்னு பிறகு சொல்றேன். இந்த யோனத்தான் பயல் இவன் பெத்லகேமை விட்டு புறப்பட்டு விரக்தையிலே கால் போன போக்கில் நடந்து போறான். வந்து ஒரு வீட்டை தட்டுறான். பார்த்தா எங்க? எப்பிராயிம் மலை தேசத்தில் மீகாவின் வீடு. நல்லா கேட்டுக்கிறங்க, பிசாசினுடைய வேலை, பிசாசினுடைய வேலை. இது என்ன? இது தற்செயல் அல்ல, தந்திரம். யாருடைய தந்திரம்? பிசாசினுடைய தந்திரம். இந்த யோனத்தானுக்கு அவன் ஊழியத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு விரக்தியில் வெளியேறினவன் கொஞ்ச காலம் போகும் பொழுது மனவேதனை அடைந்து திரும்பி பெத்லகேமுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. கேட்ட குமாரனே திரும்பி வந்தான் என்றால் இவன் ஒரு லேவியன். அப்போ இவன் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவன் வேதனையில், வெறுப்பில், விரக்தியில் வெளியேறினது உண்மை. ஆனால் அவன் போய் அந்த கோபம் தணிந்து, அந்த விரக்தி அடங்கி, அவன் சரி சரி என்று அவன் திரும்ப மனம் திரும்பி பெத்லகேமுக்கு வர வாய்ப்பு உண்டு. உண்டு அல்லவா? அப்படி வந்தால் என்ன நடக்கும்? பயல் உருப்பட்டு விடுவான். ஆமாவா இல்லையா? வந்தால் அவன் அவன் போனதுக்கு காரணமாக இருந்தவங்க அவனை கட்டிப்பிடிச்சு மன்னிச்சுக்கடா, மன்னிச்சுக்கிறு அப்படின்னு அவங்களும் ஒப்புருவாகி இருப்பாங்க. திரும்ப அவர் ஊழியத்தை அழகாக செய்திருக்கலாம். பிசாசுக்கு என்ன வேண்டும்? ஊழியத்தை விட்டு போகிறவனை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வராமல் செய்ய வேண்டும். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து கோவிச்சுக்கிட்ட, இப்போ ஊழியக்காரங்க இருக்கிறீங்க, கோவிச்சுக்கிட்ட ஊழியத்தை விட்டு போனீங்கன்னா பிசாசுக்கு லாபமா இல்லையா? அப்போ ஆண்டவர் எப்படியாவது உங்களை இங்கு கொண்டு வந்து விடுவார் என்று பிசாசுக்கு தெரிந்தால் அவன் என்ன செய்வான்? திரும்ப நீங்கள் இங்கே வராதபடிக்கு பார்த்துக் கொள்வான். அப்போ அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று உங்களை அழிக்க வேண்டும், அல்லது உங்களுக்கு இங்கிருப்பதை விட ஒரு நல்ல ஊழியம் மாதிரி ஒன்றை காட்ட வேண்டும். அப்ப அங்க போய் நிரந்தரமாகி விடுவீர்கள். புரியுதா? இதுதான் பிசாசினுடைய தந்திரம். அவன் என்ன செய்கிறான்? யோனத்தானை மீகா வீட்டுக்கு கொண்டு வருகிறான். இப்ப நல்ல கவனிங்க, நல்ல ஜோக். என்ன ஜோக் தெரியுமா? மீகா வீட்டிலே ஒரு தேவாலயம் உண்டு, ஆசாரியன் இல்லை. அவன்ட மகனை தான் வச்சிருக்கான். வீட்டு பாஸ்டர் தண்டைய சொந்த மகனை பாஸ்டராக்கி வச்சிருக்கான். உண்மையான பாஸ்டர் கிடையாது. ஸோ அங்க சர்ச் இருக்குது, பாஸ்டர் இல்லை. ஒரு கேவலமான சர்ச். அதான் பார்த்துட்டோமே அவன் சர்ச் எப்படிப்பட்ட ஒரு சர்ச். இவர் பாஸ்டர், வாலிப பாஸ்டர் கோவிச்சுக்கிட்டு போறாரு. இவர் பாஸ்டர், இவருக்கு சர்ச் இல்லை. இவர் பாஸ்டர், இவருக்கு சர்ச் இல்லை. அங்க ஒரு சர்ச் இருக்குது, பாஸ்டர் இல்லை. அந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நல்லவன் பாஸ்டரா வரவே மாட்டான். ஏன்னா அது ஒரு கேவலமான, அதான் தெரியுமா, பார்த்துட்டோமே. அதை நினைக்க நினைக்க எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இப்போ இவனை கொண்டு வந்து அவன் வீட்டிலே நிறுத்துறார், தட்டுறார் கதவை. அப்ப இவர் திறக்கிறார். திறந்து, எஸ் தம்பி, நீங்க யாரு? நான் வந்து ஒரு லேவியன். லேவியனா? எங்க இருந்து வாரீங்க? பெத்லகேம். பெத்லகேம்லையா? பெத்லகேம்ல அந்த 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 லேவியங்க, அவங்க யாராவது உங்களுக்கு உறவா? நான் தான் யோனத்தான். யோனத்தான்னா அந்த அவருடைய மகன் யோனத்தானா? ஆமா. என்ற தெய்வமே. இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பிரபலமான ஒரு பாஸ்டர் யாரையாவது எடுப்போம். உங்க வீட்டு கதவு தட்டுப்படுது, நீங்க திறந்து பார்த்தா ஒருத்தர் நிக்கிறாரு, எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது. கேட்டா அவர் சொல்றார், அந்த 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 பாஸ்டருடைய மகன்னா. உங்களுக்கு ஆவி ஆத்மா சரணம் எட்டி அட்ட மாதிரி போகுமா? போகாதா? உங்களெல்லாம் எங்களுக்கு பார்க்கவே முடியாது, அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்காது. ஏன் வீட்டுலையா நீங்க? வாங்க. மீகா கூப்பிடுறான். நீங்க தம்பி, நீங்க அந்த அவருடைய மகனா? இந்த அவருடைய பேரனா? ஐயோ, வாங்கன்னு உள்ளுக்கு கூட்டிக்கிட்டு வந்து உட்காந்து, இங்க வாங்கடி, யாரு வந்திருக்கான்னு பாருங்க. அப்புறம் பாஸ்டர் சொல்லுங்க, என்ன இந்த பக்கம் வந்தீங்க? இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் வர மாட்டீங்களே. அவர் சொல்றாரு, இல்ல இப்ப ஓடி போறவன் நான் ஓடி போறேன்னு சொல்ல மாட்டானே. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் அங்கிருந்து என்னை எடுத்து விட்டார், அடுத்த ஸ்தலத்தை கர்த்தர் காட்டப் போகிறார், நான் அதற்காக காத்திருக்கிறேன். இவன் ஓடி வந்ததை ஓடி வந்த மாதிரி சொல்ல மாட்டான். அவர் அழகா சொல்றாரு,
நான் நான் பரதேசியாய், பரதேசிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, அது நம்ம தான் கெட்ட வார்த்தையாக ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். பரதேசிங்கிறது ஒரு இடத்துல இல்லாமல் அலைகிற, கர்த்தர் சரியான இடத்தை காட்டுவார் என்று நான் எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன். உடனே இவர் சொல்றாரு, பாஸ்டர் இங்கே ஒரு ரெடிமேட் சர்ச் இருக்குது. சர்ச் இருக்குதா? யாரு பாஸ்டர்? ஐயோ யாரும் இல்லை, நாங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நல்ல ஊழியக்காரனை தர சொல்லி. வாவ், அப்படியா? எப்படி, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்? இவர் கேட்குறாரு. யாரு? பாஸ்டர் யோனத்தான் கேட்குறாரு மிஸ்டர் மீகா கிட்ட, இந்த சர்ச்சில் பாஸ்டர் ஆகினா என்ன ஃபெசிலிட்டிஸ் தருவாங்க? தருவாங்களா? தருவோம். இப்போ நீங்கள் சரின்னு சொல்லுங்க பாஸ்டர், நான் என் பொண்டாட்டி நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆகிறோம். வாவ், ரெடிமேட் ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்போ இவர் ஆவிக்குரிய தகப்பன் ஆகிறார். அடுத்து பாஸ்டர், எங்கட வீட்டில் உள்ள பெஸ்ட் ரூம் உங்களுக்கு தாரோம், அக்கமடேஷன் கிடைச்சிருச்சு, 3 வேளை சாப்பாடு தாரோம். வாவ். அப்புறம் உடுப்பெல்லாம் நாங்களே தான் தருவோம் பாஸ்டர், நீங்க ஒண்ணுக்கும் ஷாப்பிங் போக தேவையில்லை. சூப்பர். எல்லாம் போக பாஸ்டர் உங்களுக்கு பாக்கெட் மணியும் நாங்கள் தருவோம். அதாவது இவருக்கு வீட்டு, தங்க இடம், உடுப்பு, சாப்பாடு கொடுத்தா இதுக்கு மேலே என்ன பணம்? ஆனால் வருஷத்துக்கு 10 ஷெக்கல் வெள்ளியும் நாங்கள் கொடுப்போம். எந்த தெய்வமே இவர்! உடனே எப்போ இருந்து தொடங்கணும் ஊழியத்தை? யோனத்தானை பொறுத்தவரை அவருடைய ஜெபமும் கேட்கப்பட்டது, மீகாவை பொறுத்தவரை அவருடைய ஜெபமும் கேட்கப்பட்டது. இப்போ 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்னா எப்படி சொல்லுவாங்க? மீகாவினுடைய சாட்சி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கடந்த சில நாட்களாக நான் கர்த்தருக்கென்று ஆலயம் கட்டினது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல தடைகள் வந்தன, பல ஊழியர்கள் சொன்னார்கள் அது விக்கிரக ஆராதனை, அது அப்படி இது எப்படி. ஆனால் கர்த்தர் ஏவினபடி நான் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் ஒரு ஊழியக்காரன் அமையவில்லை. ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகனாகிய ரெவரண்ட் டாக்டர், the world famous யோனத்தானை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் அல்லேலூயா. ஒரு 7 பேர் தான் இருந்தாங்க. அடுத்த சாட்சி, வேறு யாராவது சாட்சிகள்? பாஸ்டர் யோனத்தான் வந்து சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் பெத்லகேமிலே ஒரு பெரிய மீன் தொட்டியில் சின்ன மீனாக இருந்தேன். கர்த்தர் ஒரு முறை தரிசனத்தில் எனக்கு காட்டினார், ஒரு சின்ன மீன் தொட்டியில் பெரிய மீனாக உன்னை மாற்றப் போகிறேன். ஆகவே நீ பெரிய மீன் தொட்டியை விட்டு வெளியேறினேன். கர்த்தர் அற்புதமான முறையில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தபடினால் கர்த்தர் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்தார், தங்க இடம் கொடுத்தார். பெரிய சாட்சி, வழங்குதா? ஆமாவா இல்லையா? கேட்கறதுக்கு இனிமையாக தானே இருக்குது. ஆனால் இது தற்செயலா தந்திரமா? யாருடைய தந்திரம்? பிசாசினுடைய தந்திரம். கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போமா? இப்போ என் ஸ்டைலில் சொல்லிட்டேன், இப்போ பார்ப்போம் பைபிள் ஸ்டைலில் சொல்லுது. 7வது வசனம், நியாயாதிபதிகள் 17:7. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். எங்கே? மீகாவின் வீட்டில். எப்படின்னா கதை இப்படிதான். 8வது வசனம், அந்த மனுஷன் யார்? அந்த லேவியன் எங்கே ஆகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். இப்போ நான் உங்களுக்கு பெத்லகேம் எங்கே இருக்கிறது, எப்ராயிம் மலை தேசம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அங்கிருந்து இங்கே போவதற்கு பெருந்தெரு பாதை கிடையாது என்று சொன்னபடியால் தான் உங்களுக்கு புரியும் இது பிசாசின் தந்திரம் என்று. இல்லாவிட்டால் நீங்கள் நினைப்பீர்கள் ஏதோ ஒரு 2-3 தெரு தள்ளி இவர் அவருடைய வீட்டுக்கு வாசல்ல போட்டு நின்றார் போல இருக்குன்ட்டு. ஓகே, எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாயிலும் போய் தங்க போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, 10வது வசனம், நீ என்னிடத்தில் இரு. நம்பர் 1, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். வாவ். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன். அடடா, மெனு கார்டு கொடுப்பாரு போல இருக்கு. ஒரு நாளும் உனக்கு என்ன வேணுமோ அதில் உனக்கு தரேன். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவன் குமாரரில் ஒருவனை போல இருந்தான். 12வது வசனம் இருக்கு இல்லையா? ஆக கேவலமான ஒரு வசனம். நாக்கு பிடிங்கிட்டு அந்த யோனத்தான் பையன் சாகணும். இந்த வசனத்தை பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுது? மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். பாருங்க, பிரதிஷ்டை என்பது எவ்வளவு உயரியது, கனமானது, பரிசுத்தமானது தெரியுமா? இப்போ ஊழியக்காரர்களை யார் பிரதிஷ்டை பண்ண வேண்டும்?
நமக்கு முன்னே போயிருக்கும் பெரிய ஊழியக்காரர்கள். இப்போ பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்களே, உங்களை பாஸ்டர் மார் என்று பிரதிஷ்டை பண்ண வேண்டியது யார்? உங்கள் தலைமை பாஸ்டர். உங்களை விட வயதிலும் ஊழியத்திலும் கூடியவர்கள், உங்களை விட அபிஷேகத்தில் கூடியவர்கள், அவர்கள் தான், பெரியவர்கள் தான் சிறியவர்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். ஆமாவா இல்லையா? அதுதானே அழகு, அதுதானே ஊழியம். இப்போ மோசே ஆரோனின் தம்பியா இருக்கலாம், ஆனால் ஊழியத்தில் முதல் வந்தது மோசே. மோசே தான் தலைவர். ஆகவே மோசே ஆரோனை பிரதிஷ்டை பண்ணினது சரி. அப்போ நீங்கள் வேதத்தை பாருங்கள், ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறவர்கள் யாரால் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள்? பெரியவர்களால். அப்போ ஒரு ஆசாரியனை, ஒரு லேவியனை ஆசாரியனாய் பிரதிஷ்டை பண்ண வேண்டியது யார்? எங்கே? தேவனுடைய ஆலயத்திலே அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் பிரதிஷ்டை பண்ண வேண்டும், தலையில எண்ணெய் வார்த்து. ஆமாவா இல்லையா? மீகா யார்? அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனே கிடையாது, அவன் ஒரு சாதாரண விசுவாசி. இப்போ விசுவாசி ஊழியக்காரன் என்ற அந்த வித்தியாசத்தை நான் பேசவில்லை. எல்லாருமே ஒன்றுதான். ஆமாவா இல்லையா? எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம். ஆனால் மேய்ப்பன் ஆடு என்ற ஒரு விஷயம் இருக்கத்தானே செய்கிறது. அபிஷேகம் பிரதிஷ்டை என்பது, யோசிங்க, ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்க தலையை கொடுத்து ஜெபிச்சுக்கிறீங்க, ஊழியக்காரர் உங்ககிட்ட வந்து தலையை கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? நீங்க யோசிங்க. அப்போ மீகா என்ற ஒரு சாதாரண விசுவாசி இவ்வளவு பெரிய ஒரு லேவியனை ஆசாரியனாய் பிரதிஷ்டை பண்ணுகிறார் என்றால் எவ்வளவு கேவலமான விஷயம் இது. விளங்குதா உங்களுக்கு? இந்த ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களில் கூட ஊழியக்காரர்கள் இருக்கலாம். இன்று நீங்கள் இணையத்துக்கு நீங்கள் போய் இன்டர்நெட்டிலே நீங்கள் அடித்து பார்த்தால் ஆர்டினேஷன் கொடுக்கிற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரெகக்னைஸ்ட் ஆர்டினேஷன் வழங்கப்படும். அது ஒவ்வொரு சைட்டை பொறுத்து ஒவ்வொரு வேலைக்கு கொடுப்பான். அமெரிக்காவில் இருக்குது, $70 $700 வரைக்கும் வச்சிருக்கான். சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆர்டினேஷன் வேணும்னா $70. இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் ஆர்டினேஷன் வாங்கணுமா இருந்தால் $700. தயவு செய்து பிறகு வந்து என்கிட்ட வெப்சைட் எதுன்னு கேட்காதீங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரியான அமைப்புகளிடத்தில் விண்ணப்பித்து பணம் கட்டி அவர்கள் கொடுக்கிற ஆர்டினேஷனை வாங்கி சுவரிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஊழியக்காரர்களாகவே இருக்க மாட்டார்கள், சும்மா யாரோ பணத்துக்காக இதை செய்கிறார்கள். அன்பானவர்களே, உங்கள் தலையில் கையை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் யார் தெரியுமா? உங்கள் ஆவிக்குரிய தகப்பன். ஊழியர்களை ஊழியத்துக்கு அபிஷேகிக்க வேண்டியவர்கள் யார் தெரியுமா? மூத்த ஊழியக்காரர்கள். இதுதான் வேதம். ஆனால் இங்கே எவ்வளவு ஒரு கேவலம் நடக்கிறது என்றால், ஒரு லேவி கோத்திரத்தை கூட சேராத ஒரு மீகா, ஒரு சாதாரண விசுவாசி, பணம், தங்குமிடம், உடை, ஒரு பதவி கொடுக்கின்ற காரணத்தால் இவன் யோனத்தான் போய் அவனுக்கு தலையை கொடுத்து பிரதிஷ்டை வாங்கி கொள்கிறான். எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த கேவலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு 3 வாரங்களுக்கு முன்னே இலங்கையில் நடந்த ஒரு கேவலத்தை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இலங்கையில் இருக்கிற சிலர் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் வேறொரு நாட்டில் இருந்தேன், நான் அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கால் வந்தது. என்ன தெரியுமா பாஸ்டர் சுரேஷ்? எனக்கு வந்த கால் என்னன்னா, இப்படி உங்களுடைய பெயரை நாங்கள் ரெக்கமெண்ட் செய்திருக்கிறோம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. என்னன்னு கேட்டேன். எங்களுடைய நாட்டு பிரதம மந்திரி அவருடைய அலரி மாளிகைக்கு உங்களை வரவழைத்து உங்களுடைய ஊழியத்தை கனம் பண்ணி ஒரு சான்றிதழ் அரசாங்கத்தால் கொடுக்க போகிறார்கள். அதிலே இலங்கையின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இன்னும் 4 அமைச்சர்களும் கைச்சாத்திட்டு ஒரு சான்றிதழையும் ஒரு பதக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள். அப்போது நான் சொன்னது என்ன தெரியுமா? நான் சொன்னேன், எனக்கு 1க்கு 3 ஆர்டினேஷன் இருக்குது. அந்த 3 ஆர்டினேஷனை எனக்கு கொடுத்தது மூத்த ஊழியக்காரர்கள். முதல் 91ஆம் ஆண்டு எனக்கு ஆர்டினேஷன் கிடைத்தது. அப்புறம் 93ஆம் ஆண்டு ஒன்றும் 96ஆம் ஆண்டு ஒன்றும் இங்கிலாந்தில் வைத்து எனக்கு கிடைத்தது. இந்த ஆர்டினேஷன்ஸை எனக்கு கொடுத்தவர்கள் மூத்த ஊழியர்கள். இவர்களுடைய ஆர்டினேஷன்ஸ் எனக்கு இருக்கிறது.
ஒரு உலக நாட்டு பிரதம மந்திரியோ அரசாங்கமோ அவர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். எதில தெரியுமா? அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிவேன். ஆனால் நான் ஊழியக்காரன் என்று அரசாங்கத்தில் இருப்பவன் எனக்கு சான்று கொடுக்க தேவையில்லை. நான் சொன்னேன், தெளிவாய் சொன்னேன், அந்த ரெக்கார்டிங் இதில் இருக்குது. நான் சொன்னேன், இனி ஒரு கிறிஸ்தவ அமைப்பு கூட, ஒரு முழுக்க கிறிஸ்தவ அமைப்பு கூட என்னை அழைத்து, பாஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு நாங்கள் ஒரு கௌரவத்தை கொடுக்க போகிறோம், உங்களுக்கு ஒரு பிஷப் பட்டம் கொடுக்க போகிறோம், அல்லது ஒரு கார்டினல் பட்டம் கொடுக்க போகிறோம், அல்லது உங்களை போப் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் கூட நான் எடுக்கிறதா இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆர்டினேஷன் தேவைப்படுகிறது. இன்னும் கிடைக்கல, இனி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது கிடைக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆர்டினேஷன் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு ஆனவர் என்னை பார்த்து சொல்லணும், உத்தமமும் உள்ளையும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர். ஐயோ, அது போதுண்டா சாமி. அவர் என்ன பார்த்து உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா, அந்த மற்ற பகுதி கூட தேவையில்லை. அந்த அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன், அது கூட வேண்டாம். இந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தே, ஐயோ அது மட்டும் கேட்டால் எனக்கு போதும். வேறு எவரும், கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ அமைப்போ அரசாங்கமோ எந்த பெரிய கொம்பனோ கொம்பியோ என்னை பார்த்து நீ நல்ல ஊழியக்காரன் என்றோ, நீ படித்த ஊழியக்காரன் என்றோ, நீ சாதனை செய்திருக்கிறாய் என்றோ எனக்கு சொல்லவும் தேவையில்லை, எனக்கு பட்டமும் கொடுக்க தேவையில்லை என்று தெளிவாய் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட போது கவலைப்பட்டேன். நிறைய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் போய் அந்த பரிதாபம், ஒரு பிரதம மந்திரியின் கையாலே சான்றிதழ் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். பிரதம மந்திரி நம்மளை பாராட்டிட்டார். என்னை பொறுத்தவரை அவர் ரட்சிக்கவே படலை. அவர் என்ன பாராட்டுறது? நம்மளை ரட்சிக்கப்பட்டவர்களே பாராட்ட தேவையில்லை. ரட்சிக்கப்படாதவன் ஏன் என்னத்துக்கு நம்மளை பாராட்டணும்? நீ நல்லா ஊழியம் செய்யறேன்ட்டு விளங்குதா? இன்றைக்கு உலகம், கிறிஸ்தவ உலகம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? பட்டம், பதவி, பணம், வசதி, வாய்ப்பு. இதுதான் அந்த யோனத்தானுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு. அவன் மீகா என்கின்ற ஒரு சாதாரண மனுஷனுடைய அபிஷேகத்தை, பிரதிஷ்டையை பெற்றுக்கொள்கிறான். இப்போ இந்த 2 காட்சியும் முடிஞ்சா 3வது காட்சிக்கு வருமா? இப்போ எப்பிராயிம் மலை தேசத்தையும் மறந்துருங்க, பெத்லகேமையும் கொஞ்சம் மறந்துருங்க. தம்பி இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அங்கே இருக்கிறவங்க யாராவது கையை தூக்குங்க. அதோ அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கேன், யார்? நீங்கள் தான். அந்த மற்றவரை தூக்க சொல்கிற பிரதர், நீங்களே தூக்குங்க கையை. அந்த சிகப்பு ஷர்ட்டில் ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. ஓகே, அங்கே தான் சம்பவம், 3வது சம்பவம் நடக்குது. ஓகே, என்னவென்றால் அந்நாட்களில் 18வது அதிகாரத்துக்கு போயிட்டோம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவிலே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. இப்போ தம்பி நீங்க உட்காருங்க. அந்த தம்பிமார் இருக்கிற இடத்துல யார் வாழுகிறார்கள்? தான் கோத்திரத்தார் வாழுகிறார்கள். அப்ப இந்த கதையை மறந்து இங்க ரொம்ப ஆவிக்குரிய எழுப்புதல் நடந்துகிட்டு இருக்குது. எங்க? எப்பிராயிம் மலை தேசத்தில். கடைசி வசனத்தை பார்த்தீங்களா? அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ யாருடைய நாமம் மகிமைப்படுது? முழுக்க அந்த வேலையை செஞ்சது பிசாசு. இவன் யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான்? கர்த்தருக்கு. இதுதான் அந்த பிசாசினுடைய வஞ்சனை. இப்போ அதை மறந்துருங்க. அங்கே தான் கோத்திரத்துக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை நான் இங்கே ரொம்ப ஆழமாக கொண்டு போக விரும்பலை. பொதுவாக சும்மா சொல்கிறேன், லைட்டாக சொல்கிறேன். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லித்தான் யோசுவா 12 கோத்திரங்களுக்கும் தேசத்தை பிரித்து கொடுத்தார். 11 கோத்திரங்களுக்கு 11 பகுதிகளும், லேவியர்களுக்கு 48 லேவிய பட்டணங்களும், காலேபனுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பகுதியுமாக பிரித்து கொடுத்தது யோசுவா தேவனுடைய நியமத்தின்படி. அப்போ அவருக்கு கிடைத்த அந்த சுதந்திரம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனால். ஒரு நல்ல ஊழியக்காரனை கொண்டு. யோசுவா எப்படிப்பட்டவர்? அருமையான ஒரு ஊழியக்காரர். அப்போ யோசுவாவோ தேவனோ யாருக்காவது ஓர வஞ்சகம் செய்திருப்பார்களா? யாருக்காவது அதிகமாய் கொடுத்து விட்டு யாருக்காவது குறைவாய் கொடுத்திருப்பார்களா? இல்லை. அப்போ தான் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதேசம் இன்று இஸ்ரவேலிலே நீங்கள் பார்த்தால் டெல் அவீவ், யோப்பா, அஷ்டோட், அஷ்கலோன், அந்த பிரதேசம் கடற்கரை. ஆனால் நல்ல செழிப்பான பூமி. உலகத்தின் தலை சிறந்த தோடம் பழம், ஆரஞ்சு, ஜாஃபா ஆரஞ்சு விளைகிறது அந்த பிரதேசங்களில் தான். இப்போ நீங்கள் இன்று போனால் கூட
ரொம்ப பச்சை பசேல் என்று செழுமையாக இருக்கிற ஒரு பகுதி. ஆனால் அந்த தான் கோத்திரத்தாருக்கு அதிலே அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. போந்த சுதந்திரம் எங்களுக்கு இல்லை, இதை விட பெருசாக எங்களுக்கு கிடைச்சிருக்கணுமே என்று அவர்கள், அது வேறொரு டாபிக், அந்த கிடைத்ததை குறித்து போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தி இல்லாத தன்மை. அதனால் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், ஆண்டவரிடமும் கேட்க தேவையில்லை, யோசுவாவிடமும் கேட்க தேவையில்லை, நாங்களாக பார்த்து ஏதாவது ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வோம் என்று. இப்போ இஸ்ரவேலின் வடக்கு எல்லை இது, அப்படித்தானே? இப்போ நான் இருக்கிறது லாயிஷ். கிழக்கு எல்லை அங்கே அந்த அக்காவுக்கு பணியாக இருக்குது யோர்தான். தெற்கு பெயர்சேபா அந்த கதவு பக்கம், மேற்கு மத்திய தரைக்கடல், இவ்வளவு தான் இஸ்ரவேல். இப்போ இவர்கள் இருப்பது எங்கே? அங்கே. அப்போ அவர்கள் அங்கே இருந்து தீர்மானிக்கிறார்கள், எங்களுக்கு கிடைத்தது போதாது, ஆண்டவரிடம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, யோசுவாவிடம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, நாங்களாக எடுத்துக்கொள்வோம். இந்த சூழ இருக்கிற ஏதாவது ஒரு இளிச்சவாய் நாடு இருந்தால் அவர்களை அடித்து நாங்களே எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நிலத்தை பிடித்துக் கொள்வோம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அது நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா? கெட்ட தீர்மானம். சரியா? அது கெட்ட தீர்மானம். அது இப்போ இந்த செய்திக்கு அது வேண்டாம். இப்போ நான் என்ன கேட்கிறேன் என்றால், அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், 5 பலசாலிகளை தெரிவு செய்கிறார்கள். நல்ல பலசாலிகள், அதாவது நீண்ட தூரம் பிரயாணமாய் போகக்கூடியவர்கள், ஆயுதம் பயன்படுத்தக்கூடியவர்கள். அவர்களை வேவு பார்க்க அனுப்புகிறார்கள். எங்கே வேவு பார்க்க? இஸ்ரவேலுக்கு உள்ளே அல்ல, ஏனென்றால் உள்ளே எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பக்கமும் அல்ல, ஏனென்றால் யோர்தானுக்கு அந்த பக்கத்திலே 3 கோத்திரங்களுக்கு மோசே காலத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த பக்கத்துக்கு அவர்கள் போக வேண்டும்? அந்த பக்கம் போக முடியாது, கடல். அப்போ அவர்கள் எந்த பக்கம் போக வேண்டும்? அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெற்கு. ஆமாவா இல்லையா? அவர்கள் இருப்பதில் கொஞ்சம் எப்படி இந்த பக்கம் வந்தால் தெற்கு எல்லை, தெற்கு எல்லை தாண்டி அந்த பக்கம் போனால் அங்கே ஏதாவது ஒரு நாடு இருந்தால் அவர்களை அடித்து பிடித்து, இப்போ உங்களுக்கு கூடுதலாக காணி வேணும்னா உங்கள் வீட்டோட தானே பார்ப்பீங்க, எக்ஸ்ட்ரா பக்கத்து காணியை வாங்குறதுக்கு. அப்போ அந்த பக்கத்திலே ஏதாவது யாராவது வாழுகிறார்களா என்று தானே அந்த உளவு பார்க்க போகிற 5 பேரும் போக வேண்டும். ஓகே, அங்கிருந்து தற்செயலாக வந்து அதே மீகா விட்டு வீட்டு வாசல்ல வந்து நிற்க முடியுமா? என்னடா இது என்ற தெய்வமே, முடியுமா? ஒன்று, அவர்கள் அங்கே இருந்து பெயர்சேபா பக்கத்துக்கு போய் அப்படியே தெற்காலே போக, அவ்வளோதான், ஒரு அரை நாள் நடை தூரம். அல்லது வடக்கு எல்லைக்கு மேற்கே போக வேண்டும் என்றால் அங்கே இருந்து அப்படியே கடற்கரை ஓரமாக நடந்து வந்து அப்படியே மேலே வர வேண்டியதுதான். அது ஏன் இஸ்ரவேலுக்கு உள்ளே நுழைந்து 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 மீகாவின் வீட்டுக்கு வர வேண்டும்? இப்போ உங்களுக்கு விளங்குதா? கதையை கேளுங்க. அந்த 5 பலசாலிகளும் வர்றாங்க, பேசிக்கிட்டு, மச்சான் எங்கே போகிறோம்டா? இன்னும் இஸ்ரவேலுக்குள்ள தான் இருக்கிறோம். என்னடா இன்னும் இஸ்ரவேலுக்குள்ள தான் இருக்கிறோம்? 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, பார்த்தா எல்லாம் நம்ம ஆளுக தான் இருக்கிறாங்க. நான் அவ்வளவு தெரியாதா? இஸ்ரவேலுக்குள்ள தான் நடந்து போகிறோன்னு தெரியாதா? இப்படி இவர்கள் வரும்போது ஒரு நாள் மீகாவின் வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டுகிறார்கள். இவர் திறக்கிறாரு. நல்ல பலசாலிகளாய் 5 பேர் நிற்கிறார்கள். மீகா கேட்குறாரு, யார் நீங்கள் எல்லாம் அப்படின்னு. நாங்கள் வந்து தான் கோத்திரம், நாங்கள் அங்கேருந்து வாரோம். அங்கே இருந்தோம்? இங்கே என்ன வேலை? இல்லை, ஒரு காரியமாக ஒரு பயணம் போகிறோம், இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்கிட்டு போக முடியுமா? ஓகே ஓகே. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்நியரை, அதாவது தங்களுடைய யூதர்களை உபசரிப்பது அவர்களுடைய கலாச்சாரத்தில் உண்டு. அப்போ மீகா சொல்கிறார், சரி வாங்க, நான் அந்த சைடில் ஒரு ஏரியா இருக்குது, ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதில் நல்லா வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காருங்க, நான் சாப்பாடெல்லாம் தரேன், நல்லா தங்கி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் போங்கன்னு. 5 பேரும் போகிறாங்க. கிணத்துல தண்ணி எடுத்து நல்லா முகம் மேலெல்லாம் கழுவி உடுப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படி வந்து 5 பேரும் அப்படி சாஞ்சு உட்காந்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. மச்சான் புறப்பட்டு வந்து 5 நாள் ஆச்சு, இன்னும் இஸ்ரவேலுக்குள்ள தான் கிடக்கிறோம், எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலையே, குழப்பமாக தாண்டா இருக்குது. ஒரு இந்த 21ஆம் நூற்றாண்டு மாதிரி ஜிபிஎஸ் இருந்தாலாவது அடித்து பார்க்கலாம். நம்ம கிமுவில் இருக்கிறோம் இல்லையா, கிமு 3250 இருக்கிறோம், எங்கே போகிறோன்னு தெரியல, குழப்பம். அந்த நேரத்தில் லைட்டாக ஒரு பாட்டு சத்தம் கேட்குது, கைத்தட்டுற சத்தம்னு கேட்குது. இன்னாலையே இன்னாலையே கத்தர் பாடு, ஆமென் பாடுவோம், கைகளை உயர்த்தும். ஏதோ ப்ரேயர் மீட்டிங் மாதிரி சத்தம் கேட்குதே. கொஞ்சம் வெளியே போய்ட்டு பார்த்தா அந்த இவர் தங்கியிருக்கிற வீட்டில் அந்த சைடில் இருந்து வருது. நல்லா உத்து கேட்குறாங்க. கேட்டால்
நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான் லீடிங் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழாக்களுக்கு ஃபாதர் பெர்க்மன்ட குரல் எங்க கேட்டாலும் தெரியுமா இல்லையா? அது மாதிரி மச்சான் யோனத்தான், டாக்டர் யோனத்தான் அவருடைய குரல் மாதிரி இருக்குதே. ஆமா, ஆனா அவர் இங்கே வர சான்ஸ் இல்லை. அவர் பெத்லஹேம் அந்த பெரிய சர்ச் பாஸ்டர் இல்லையா, அவரோட மகன் தானே. அவர் இங்கே வர சான்ஸ் இல்லை. அவர் மாறி யாரோ ஒருத்தன் பாடுறானா இருக்கும். இல்லைடா, அவராக தான் இருக்கும். அது பாரு, அந்த அசைவு, நெளிவு, சுழிவு எல்லாம் அது மாதிரியே தான் இருக்கும். ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது சரி கொஞ்சம் விட்டு போயிட்டு பார்ப்போம், எல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு யார் அந்த டாக்டர், ரெவரண்ட் டாக்டர் யோனத்தான் மாதிரி பாடுற ஜந்து யாருன்னு பார்க்க இவங்க போனா 5 பேருக்கும் ஆவி ஆத்மா சொல்ற இடம் மாறிடுச்சு. ஏன்? அவரு தான் இருக்கிறார். ஓ லாலா, என்ற தெய்வமே, இவர் இப்படி இங்க வந்து பாஸ்டர் நீங்க, அவரு பிரைஸ் தி லார்ட், நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் நீங்க இங்க என்ன? அவர் சாட்சி சொல்றாரு. உட்காருங்க தம்பி மாரே, நான் உங்களுக்கு சொல்றேன் சாட்சி. அவரோட சாட்சி என்ன? அந்த பரதேசியை அலைஞ்சேன், கர்த்தரை நீங்க கூட்டிட்டு வந்தாரு, இங்க எல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் பெரிய சாட்சி சொன்ன உடனே இந்த 5 பேரும் கேட்குறாங்க, பாஸ்டர் நாங்கள் ஒரு காரியமாக போய்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் குழப்பமா இருக்குது, கொஞ்சம் எங்களுக்காக ப்ரே பண்ணுறீங்களா? கேட்பானா இல்லையா? ஈவனே குழம்பிக்கிட்டு இருக்கிறான். சும்மா உங்க விட்டு எங்க விட்டு பாஸ்டர் ஆச்சு, எங்க சர்ச் பாஸ்டரா மாட்டி இருக்குது, நம்பர் 1 ரேங்க் பாஸ்டர் ஒன்று மாட்டி இருக்குது, ஜபிச்சுக்கிற மாட்டானா இல்லையா? இப்போ இவருக்கு, யாருக்கு? யோனத்தானுக்கு இது ஒரு பெரிய எழுப்புதல். இந்த 6 பேரை வச்சு ஒவ்வொரு நாளும் சபை நடத்துறது என்னதான் இருந்தாலும் போரிங் தான். திடீர்னு 5 புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். ஜபிச்சுக்கிற வந்துட்டாங்க. விட்டுருப்பாரா மனுஷன்? 5 பேரையும் முழங்கால் படியிட போட்டு தலையில கை வச்சு பயங்கர தீர்க்க தரிசனம் விட்றாரு. இவருக்கு சும்மா ஓப்பன் ஏர் க்ரூசேட் மெரினா பீச்சில் அடிச்சு கொடுத்த மாதிரி 5000 பேருக்கு வந்த மாதிரி இவர் அந்த 5 பேருக்கும் என்ன ப்ராஃபஸி தெரியுமா? கர்த்தர் உங்களை இங்கு அழைத்து வந்தார், கர்த்தர் தான் உங்களை இங்கு கொண்டு வந்தார், நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும். யோ, இவனு கர்த்தருக்கு விரோதமா யோசுவாவுக்கு விரோதமா போய்கிட்டு இருக்கான், விளங்குதா? ஆனா நீங்க போகிற காரியம் வாய்க்குமா? இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்? கொள்ளம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தீர்க்கதரிசியா நமக்கு கிடைச்சிருச்சு ஒரு பெரிய பாஸ்டர் கிட்டால. சந்தோஷமா அன்னைக்கு ராத்திரி தான் அந்த பயலுக்கு நிம்மதியா தூங்கினாங்க. அடுத்த நாள் அங்கிருந்து எழும்பி அப்படியே புறப்பட்டு இப்படி வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் எங்க இருக்கிறேன்? இஸ்ரவேலுக்கு வெளியே வந்து இந்த லாயிஷ் ஜனங்களை பார்த்தா அவர்களுக்கு பெரிய இராணுவம் எல்லாம் இல்லை. சீதோனியர்களுடைய கலாச்சாரம் அந்த சாயல் தெரிகிறது, ஆனால் சீதோனியர்களோடு ஒரு தொடர்பு இல்லை. ஒரு அப்பாவி கூட்டம், இவங்களை அடிச்சு போட்டுடலாம். பெரிய நம்ம தான் கோத்திரத்து படையே வர தேவையில்லை, ஒரு 500-600 பேர் வந்தாலே விஷயம் முடிஞ்சு. சரியான சந்தோஷம். அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அந்த ஊழியக்காரருடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தினாலும் சரியான ஒரு இடத்தை ஆண்டவர் காட்டி விட்டார்னு நினைக்கிறான். ஆமாவா இல்லையா? நினைச்சிட்டு அப்படியே அங்கே போயிடுறாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ அங்கே உள்ளவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் போன காரியம் என்ன? கதையாக சொல்றாங்க. பெரிய பாஸ்டர் ஜோனத்தானை கண்டோம், அவர் தான் ப்ரே பண்ணாரு, நாங்கள் போனோம் லாயிஷ்க்கு, சூப்பர் இடம். ஆகவே 600 போர் சேவகர்களோட நாங்கள் அங்கே போனோம்னா அந்த இடத்த பிடிச்சிக்கலாம். 600 போர் சேவகர்களோடு அந்த 5 பேரும் எங்க போறாங்க? நேரா மீகா வீட்டுக்கு போறாங்க. ஏன்? அந்த பாஸ்டர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. போற வழியிலேயே இந்த 5 பேரும் மற்ற 600 பேருக்கும் சாடையா ஒரு கதையை சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா? நாங்கள் போறோம்ல, அந்த இடத்துல ஏபோட் இருக்குது, விக்கிரகம் இருக்குது, கோயில் இருக்குது, அங்கே வச்சு நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், சரியில்லை, மீகா தான் எங்களை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்தாரு, உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, என்ன செய்யணும்னு நீங்களே பார்த்து செஞ்சுக்கிறீங்க, ஓகே அப்படின்னு போட்டுட்டாங்க. அங்கே போனால் 600 பேரும் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிற அந்த விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆசாரியனை பார்த்து சொல்றாங்க, யோ நீ இந்த ஒரு குடும்பத்துக்கு பாஸ்டரா இருக்கிறத விட நீ வந்தீங்கன்னா தான் கோத்திரத்துக்கே பாஸ்டர் ஆகலாம், பெரிய ஊழியம். வாவ்! அப்ப அவருக்கு என்ன சாட்சி தெரியுமா? நான்
சின்ன ஊழியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கால் வைத்தேன், கர்த்தர் இப்பொழுது என்னை பெரிய ஊழியத்தில் ஏற்படுத்துகிறார். அவரும் புறப்பட்டு 605 பேர் மீகாவையும் கூட்டிக்கிட்டு அவ்வளத்தையும் வாரிக்கிட்டு வரும்போது மீகா பின்னாலே ஓடி வரான் ஊர்க்காரங்களோட. ஐயோ 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 எல்லாத்தையும் தூக்கிட்டு போறீங்களேன்னு. அப்போ தான் அந்த 5 பேர் நிப்பாட்டி சொல்கிறாங்க, ஐயா ஓவரா கத்தாத, வந்திருக்கிற 600 பேரும் பொல்லாதவங்க, அப்புறம் அவங்க உன் மேலே விழுந்தாங்கன்னா உனக்கு துண்டை காணான் துணியை காணான் ஆயிரும். போயிட்டான். இதுதான் கதை. வாசிச்சு பார்ப்போமா? சரி, 18வது அதிகாரத்தில். ஓகே, 2வது வசனம். ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி, 18வது அதிகாரம். தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சொராவிலும் எஸ்தோவிலும் இருந்து அனுப்பி, அதுதான் இப்போ இருக்கிற அஷ்டோட் அஷ்கலோன். ஓகே, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களுடைய சொன்னார்கள். அவர்கள் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். இப்போ விளங்குதா? அவர்கள் மீகாவின் வீட்டண்ட இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து, சொன்னேன் ஃபாதர் பர்க்மன் பாட்டு கேட்டால் நமக்கு தெரியும், அது மாதிரி அறிந்து, உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் ஆராயும் படிக்கு தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். அப்புறம் நீங்கள் போய், அப்பொழுது அந்த 5 மனுஷனும் புறப்பட்டு லாயிஷுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும், தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும், அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும், அப்படி போகுது. ஓகேயா? அப்படி போகுது. அப்புறம் நீங்கள் பின்னால் நீங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நீங்கள் வாசித்து பாருங்கள். நேரம் அதிகமாக இல்லாதபடியினால் நீங்கள் பிறகு வாசித்து பார்த்துக்கணும். இப்போ தெரியுது தானே? இப்போ அன்பானவர்களே, இந்த தான் கோத்திரம் எவ்வளவு பெரிய ஒரு அசுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முதல் பிரச்சனை விடுவோம், எது? திருப்தி இல்லாமல் அவர்கள் செய்தது. கடைசியில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த 600 பேரும் வந்து லாயிஷை அடித்து அதை கைப்பற்றி கொண்டு அந்த இடத்துக்கு தான் என்று பெயர் வைத்தார்கள். இப்போது இஸ்ரவேலுக்கு போகிறவர்கள் சில நேரம் நீங்கள் தான் தான் என்று நீங்கள் போகிறீர்களே, யோர்தான் நதி ஆரம்பிக்கிற இடம், அதுதான் அந்த இடம். எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. ஓகே, அதுதான் முந்தில் லாயிஷ். அந்த இடம் இப்பொழுது அது இஸ்ரவேலுக்கு உள்ளே வந்து விட்டது. அப்போ பிறகு அந்த தான் வடக்கு எல்லையாகி, அது முன்பு வடக்கு எல்லை எங்கே இருந்தது? கலிலேயாவுக்கு மேலே. ஆனால் அதற்கு பிறகு வடக்கு எல்லையாக தான் வந்தது. தான் முதல் பெயர் செபா வரை. பிற்காலத்திலே சாமுவேல் தான் முதல் பெயர் செபா வரை அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டார் என்று நீங்கள் வாசிக்கலாம். அப்போ தான் கோத்திரத்தார் ஒரு சிலர் அங்கேயும் ஒரு சிலர் வடக்கிலேயும் வாழ்ந்தார்கள். ஆனால் ரொம்ப கவலையான விஷயம் என்னவென்றால் 29வது வசனம். பூர்வத்திலே லாயிஷ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்துக்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். இப்போ கவனிங்க, இப்போ தான் சஸ்பென்ஸ் உடைகிற நேரம். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 722 வரை தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராக இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் ஷீலோவிலே இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். 30வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த யோனத்தான் யாராம்? கெர்ஷோனின் மகன். கெர்ஷோன் யாராம்? மனாசேயின் மகன். யார் அந்த மனாசே? யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிளில் வேறு ஏதாவது பேர் இருக்கா? Judges chapter 18 verse 30. Gershom is the son of who? Yeah, I can hear that. யார் சொல்றீங்க? கையை தூக்கி காட்டுங்க. மோசஸ். வாவ். ஹலோ, மோசே ஞாபகம் இருக்குதா? மோசேக்கு ஒரு மகன் இருந்தார், ஞாபகம் இருக்குதா? கெர்ஷோன். அப்போ இந்த மனாசே மோசேயா இருக்கலாமா? இல்லை இல்லையா? மோசே வேற, மனாசே வேற. உங்களுக்கு நான் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன்.
மோசேயின் மகனாகிய கெர்ஷோமின் மகன் தான் யோனத்தான், மோசேயினுடைய பேரன். ஆனால் ஏன் இந்த இடத்துல உண்மையான எபிரேய மொழியிலே மனாஷே என்று வருகிறது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு கொஞ்சம் எபிரேய மொழி படிப்போமா? ஒரு சொட்டு எபிரேய மொழி படிப்போம். மோஷே, மொஷேன்னு நீங்கள் எழுதுறதுக்கு 3 எழுத்துக்கள் வேண்டும் எபிரேய மொழியிலே. மெம், ஷீன், ஹே. ஓகே, மெம், ஷீன், ஹே, மொஷே. அதனுடைய அர்த்தம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று. ஓகே, இப்போ எபிரேய எழுத்துக்கள் 22 இருக்கின்றன. அந்த 22 எழுத்துக்களுக்கும் அர்த்தமும் அடையாளமும் உண்டு. இப்போ அலெஃப் முதல் எழுத்தினுடைய அடையாளம் காளையினுடைய தலை, அது தேவனை குறிக்கும். ஓகே, ரெண்டாவது எழுத்து பெய்ட், அது வீட்டை குறிக்கும். அதுபோல சர்ப்பத்தை குறிக்கிற எழுத்து எது தெரியுமா? நுன். என்னது? நுன். நானா சப்தம் வருகிற என், இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், அந்த நுன். இப்போ உலகின் எந்த மொழிக்கும் இல்லாத ஒன்று எபிரேய மொழிக்கு இருக்கிறது. என்னவென்றால் அந்த 22 எழுத்துக்களின் பெயர்களும் அர்த்தமுடையவை. தமிழிலே அப்படி கிடையாது. தமிழிலே ஆனா என்பது ஆனா என்ற எழுத்தைத்தான் குறிக்குமே ஒழிய ஆனா என்ற ஒரு சொல் இல்லை. சரிதானே? ஆனால் என்ற ஒரு சொல் இருக்கிறது, ஆனால் அந்த எழுத்துக்கு ஆனால் என்ற பெயர் இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல ஏ என்றால் அந்த ஏ என்ற எழுத்தை குறிக்கும், ஏ என்ற ஒரு அர்த்தம் இல்லை. பி, பி என்றால் பி என்ற ஒன்று, பி பிஇன்னு போட்டா தேனி, அது வேற. ஆனால் பி என்ற எழுத்துக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் அலெஃப், பெய்ட், கிமெல், தாலெத், இந்த 22 எழுத்துக்களுக்கும் அந்த எழுத்தின் உச்சரிப்பு ஏதோ ஒன்றை குறிக்கும். அதிலே நுன் என்ற எழுத்து சர்ப்பத்தை குறிக்கும். இன்று கூட எபிரேய மொழியிலே சர்ப்பத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சர்ப்பத்துக்கு நுன். இப்ப யோனானா புறா, கலேவ் அப்படின்னா நாய், அது மாதிரி நுன் என்றால் பாம்பு. ஓகே, இப்போ சர்ப்பத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லாத ஆதாமையும் ஏவாளையும் பாவத்துக்குள் விழுத்தியதே சர்ப்பம். அப்போ சர்ப்பம் எதற்கு அடையாளம்? சாத்தானுக்கு அடையாளம். சாத்தான் எப்படி பரிசுத்தத்துக்குள் பாவத்தை புகுத்தினான் ஏதேன் தோட்டத்திலே? சர்ப்பத்தை கொண்டு. இப்போ மோஷே என்றால் யூதர்களுக்கு 2 காரியங்கள் உண்டு, 2 அர்த்தம். ஒன்று மோசே என்கின்ற மனிதன், இரண்டாவது மோசேயின் நியாயப்பிரமாணம். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டை குறிக்கும் பல சொற்களில் ஒன்று மோசே. இயேசுவானவர் கூட தன்னுடைய உபதேசங்களிலே மோசே எழுதியிருக்கிறபடி, மோசே சொல்லுகிறபடி என்று சொல்வது மோசே என்ற நபரை குறிக்காது, நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன? எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. 10 கற்பனைகளும் 613 கட்டளைகளும் கொண்ட நியாயப்பிரமாணத்தை மோசே என்று சொல்லுவார்கள். இப்போ மீகாவின் வாழ்க்கையில் அந்த யோனத்தான் மீகா, அவனுடைய தாய் யோனத்தான், தான் கோத்திரம், இந்த அவ்வளவு பேரும் மோசே என்று சொல்லுகின்ற நியாய பிரமாணத்தை வைத்துக்கொண்டே அதை மீற காரணம் என்ன? பிசாசு. எப்படி? சர்ப்பம் மோசேக்குள் விட்டது. நியாய பிரமாணத்துக்குள் சர்ப்பம் நியாய பிரமாணத்தை அசுசிப்படுத்தி விட்டான். அதை அடையாள ரீதியாய் காட்டுவதற்கு மெய்ம், ஷீன், ஹே என்ற அந்த 3 எழுத்துக்களில் மெய்ம், ஷீன் என்ற எழுத்துக்கள் 2க்கு நடுவில் ஆண்டவர் சாமுவேல் மூலமாய், சாமுவேல் தான் நியாயாதிபதிகளை எழுதினார், நுன் என்ற எழுத்தை திணிக்கிறார். அப்போ மோஷே என்பது மனாஷே என்று வருகிறது. விளங்குதா உங்களுக்கு? மோஷே, ஆனால் அந்த சர்ப்பம் உள்ளே நியாயப்பிரமாணத்தை அசுசிப்படுத்தி இருக்கிறதை காட்டுவதற்கு மனாஷே என்று வருகிறது. இது மற்ற மனாசே அல்ல. எது? எப்ராயிம், மனாசே, யோசேப்பினுடைய மகன்மார், அது வேறு. அது மனாசே, ஷீன் வராது. ஓகே, சாமேட் என்ற எழுத்து வருகிறது. ஆனால் இது மனாஷே. இந்த எபிரேய மொழியின் இந்த அடையாளம், இந்த நுணுக்கம் புரியாவிட்டால் ஏன் மோசே மனாசே என்று அழைக்கப்படுகிறார் என்று எங்களுக்கு புரியாது. ஆனால் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சரியாக மோசே என்று போடுகின்றன. ஆனால் எபிரேய மொழியிலே
அந்த மோசே என்று எழுதும் பொழுது நுண்ணை சின்னதாக்கி எழுதியிருக்கிறார்கள். விளங்குதா? ஆகவே அதனுடைய அடையாளம் இப்போ விளங்குதா என்ன நடந்திருக்குது என்று. அதாவது கர்த்தருடைய நியாய பிரமாணமாகிய மோசேக்குள் சர்ப்பமாகிய சாத்தானின் தந்திரம் புகுந்து இவர்களை ஏமாற்றி விட்டபடியினால் யோனத்தான் என்ன செய்து விட்டான்? தன் தாத்தாவாகிய மோசேயையே அசிங்கப்படுத்தி விட்டான். இப்போ விளங்குதா? யாருக்கு பெத்லகேம் கொடுக்கப்பட்டது? எந்த லேவிய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது? மோசேயின் வம்சத்துக்கு. வாவ்! மோசேயின் மகன் கர்ஷோம், கர்ஷோமின் மகன் யோனத்தான் தான் இந்த கூத்தை ஆடி இருக்கிறான். எவ்வளவு கவலையா இருக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த கடைசி வசனம் எவ்வளவு கவலையான வசனம். அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். தேவனுடைய ஆலயம் ஷீலோவிலே இருந்த காலம் முழுவதும் அவர்கள் என்றால் தான் கோத்திரத்தார் அந்த யோனத்தானை வைத்துக்கொண்டு, யோனத்தானை அவன் குடும்பத்தை வைத்துக்கொண்டு மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இது நடக்கிறது. இன்றைக்கு ஷீலோக்கள் உண்டு, கர்த்தருடைய ஆலயங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை அசிங்கப்படுத்தாத, அசுசிப்படுத்தாத, மீறாத, தேவனுக்கு பயந்த சபைகள், ஊழியர்கள், ஊழியங்கள், விசுவாசிகள் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு ஷீலோ தான் இந்த பல்லாவரம் ஏசிஏ சபை. அப்படிப்பட்ட ஷீலோ சபைகளுக்கு மாத்திரம் தான் நான் போவேன். கர்த்தருடைய வார்த்தையை முன்வைக்கின்ற சபை தான் நமக்கு வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்குள் சர்ப்பங்கள் புகுகின்றன, நுண்கள் புகுகின்றன. விளங்குதா? சினிமா புகுந்து கொள்ளுகிறது, கலாச்சாரம் புகுந்து கொள்ளுகிறது, பண ஆசை புகுந்து கொள்ளுகிறது, புகழ் புகுந்து கொள்ளுகிறது, விபச்சாரம், வேசித்தனம், அசிங்கம், அசுத்தம் புகுந்து கொள்ளுகின்றது. இப்படி கர்த்தருடைய வேதத்துக்கு அசிங்கங்களை திணித்து, வேதத்தை மீறி கர்த்தருடைய நாமத்தையும் பயன்படுத்தி கொண்டு பிசாசை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மீகாவின் சுரூபங்கள் உண்டு. பாருங்கள், இந்த ரெண்டும் இருக்குது. இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய ஆலயம் ஷீலோவிலே இருந்த காலம் முழுவதும் அங்கே யார் இருக்கிறார்? அங்கே பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்துக்கு அடையாளம். அங்கே பலிகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன, பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகின்றன, சரியானபடி ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ ஷீலோவிலே முழு இஸ்ரவேலுக்குமாக தேவனுடைய பிரசன்னம் உடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் ஆலயம் இருக்கிறது. அது இருக்கத்தக்க அங்கும் இங்கும் தான் கோத்திரத்தார் மாத்திரம் மீகாவின் சுரூபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு உண்மையான நல்ல தேவ பக்தியுள்ள சபைகள் இல்லாமல் இல்லை, உண்டு. தேவனுடைய வார்த்தையை மீறாத ஊழியர்கள், ஊழியங்கள் உண்டு. ஆனால் அதோடு மீகாவின் ஆவி, யோனத்தானின் ஆவி, அந்த தான் கோத்திரத்தின் ஆவி. இதனால் தான் தான் கோத்திரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் பெயர் பட்டியலில் ஆண்டவர் எடுத்து விட்டார். தான் கோத்திரம் விடுபட்டது ஏன் ஏன் என்று அநேகர் கேட்கிறார்கள். 4 காரணங்களில் ஒரு காரணம் இதுதான் பிரதான காரணம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீகாவின் சுரூபத்தை வணங்குகிறார். அப்ப அவர்களுடைய கையிலே மோசே உண்டு. அப்போ அவர்களுடைய திமிர் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஜனங்களுடைய திமிர் எப்படி இருக்கும்? நீங்கள் போய் தான் கோத்திரத்தாரோடு பேசி இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு உண்மையை புலப்படுத்த உங்களால் முடிஞ்சிருக்குமா? அவர்கள் என்ன சொல்வார்கள்? உங்க பாஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுவீங்க உங்க பாஸ்டர் யாருன்னு. உங்களுக்கு பைபிள் படிச்சு கொடுக்கறது யாரு? நீங்க சொல்லுவீங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க பாஸ்டர் யாரு தெரியுமா? மோசேயோட பேரன் தான் எங்க பாஸ்டர். சும்மா எங்க கிட்ட விளையாடுறீங்க. அவர் விஷயம் தெரியாமல எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அவர் மோசேயின் பேரனாய் பிறந்தவர், மோசேயின் வீட்டிலே பிறந்தவர். வாவ்! அப்போ அவர்கள் பாருங்கள் ஏமாற்றப்படுகிறாங்க. அது போல இன்றைக்கு சில வஞ்சகமான ஊழியர்கள் எதை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? நான் எந்த பைபிள் ஸ்கூல்ல படித்தேன் தெரியுமா? எனக்கு எப்படிப்பட்ட டிகிரி இருக்கு தெரியுமா? நான் சும்மா இந்த இடத்துக்கு வரல, நான் யாருடைய ஊழியத்தில் வளர்ந்தவன் தெரியுமா என்று நல்ல நல்ல பரம்பரைகளை காட்டுவார்கள். இப்ப யோனத்தான் அவன் காட்ட போவது யாரை? மோசே கெட்டவரா நல்லவரா? சூப்பர் மனிதர். தேவனுடைய வீட்டில் மோசையை போல உண்மை உள்ளவன் எங்கும் இல்லை அப்படின்னு ஆண்டவரிடத்திலே சான்றிதழ் வாங்கிய மோசே அந்த மோசையை காட்டி
இந்த யோனத்தான். வணங்குதா உங்களுக்கு? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த அசுத்தங்கள், இந்த ஆவிகள் இன்றைக்கு நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கின்றன. கடைசியாக அன்பானவர்களே, இந்த 3 காட்சிகளில் 3 ட்ரெயின் பார்த்தீங்க தானே? எப்பிராயிம் மலை பிரதேச எக்ஸ்பிரஸ், பெத்லஹேம் எக்ஸ்பிரஸ், டான் எக்ஸ்பிரஸ் எல்லாம் எப்பிராயிம் மலை ஸ்டேஷனில் சேர்ந்துருச்சு. என்ற தெய்வமே, இதெல்லாம் தற்செயல் கிடையாது, பிசாசின் தந்திரங்கள். அப்போ அன்பானவர்களே, என்ன காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தருடைய பரிசுத்தத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி கூட வேதத்துக்கு புறம்பானவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள், நமது ஊழியத்துக்குள், நமது வியாபாரத்துக்குள், நமது சபைக்குள், நமது கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வரக்கூடாது. அதுபோல கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது பரிசுத்தமான ஆராதனையாய் அது இருக்க வேண்டும். ஏபோத்து தரித்து கொண்டு உலகத்துக்கோ மனிதனுக்கோ பிசாசுகளுக்கோ மகிமை கொண்டு வருகின்ற ஆராதனைகளுக்கு நாம் தூர விலகி போயிருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக எத்தனையோ கிறிஸ்தவ வாலிபர்கள் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களை, எல்லா கிறிஸ்தவ வாலிபர்களையும் விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், கொலைகளில், அசுத்தங்களில் விழ வைக்க முடியாது. ஆமாவா இல்லையா? நம்ம சர்ச் பிள்ளைகளை அப்படிப்பட்ட பாவங்களில் விழ வைக்கிறதுக்கு பிசாசால முடியுமா? அப்போ என்ன செய்கிறான் பிசாசு? நீ சர்ச்சுக்குள்ளேயே இரு, ஆனால் ஏபோத்து தரித்து கொண்டு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வது மாதிரி அந்த பிள்ளைகளை பிசாசு ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நிறைய பேர், பிள்ளைகள் மாத்திரமல்ல, நிறைய பேர் வஞ்சகத்தில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் மோசேயினுடைய பரம்பரை செய்கிறத பார்க்கும்போது தான் கவலையாக இருக்கு. ஓகே, அடுத்து ஊழியர்கள் நாம் எங்கு ஊழியம் செய்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொன்ன இடத்திலே தான் நாம் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க விசுவாசிகளே, ஊழியர்களே, கவனிங்கள். திறக்கப்படும் எல்லா கதவுகளையும் திறப்பது ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் திறக்கிற மாதிரியே பிசாசும் கதவுகளை திறக்கிறான். ஜாக்கிரதை. அந்த யோனத்தான் என்ற லேவியனை மீகாவின் வீட்டுக்கு வர வைத்தவன் பிசாசு. மீகாவை யோனத்தானுக்கும், யோனத்தானை மீகாவுக்கும் கொடுத்தது பிசாசு. தான் கோத்திரத்தாரை மீகாவின் வீட்டுக்கு வர வைத்தது பிசாசு. முழுக்க முழுக்க நியாயாதிபதிகள் 17, 18 அதிகாரங்களில் செயல்படுகிறவன் பிசாசு. ஆண்டவர் அன்று 3250 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவத்தில் இருந்து நமக்கும் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறபடினால் நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமென். புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்களா? கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் உண்டாகட்டும். எழுந்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால் நமக்கு நாம் அசிங்கங்களில் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் எங்களை காப்பாற்ற இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமது வாழ்க்கைகளில் நடைமுறைப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, மோசேயின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, உங்கள் பாதத்துக்கு இயேசுவின் நாமத்திலே வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த கதையிலே இருந்து, இந்த 3 சம்பவங்களிலே இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, கவனமாய் இருக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே அந்த 3250 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வேளை எங்களுடைய வாழ்க்கைகளில் இந்த சம்பவங்களுக்கு எங்களை அறியாமலேயே நாங்கள் அகப்பட்டு கொண்டதால் எங்களை காப்பாற்றும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் வார்த்தைக்குள்ளே சர்ப்பங்களை வரவிடாமல் பரிசுத்தமாய் வார்த்தையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த செய்தியை கொடுத்த எனக்கும் கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபை கொடுத்து கடைசி வரை உங்களுக்கும் உங்கள் வார்த்தைக்கும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் பாராட்டுகள் எங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்தின் பரிசுகள் எங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு நீங்களும் நீங்கள் தருகின்ற ஆசீர்வாதங்களும் மட்டும் போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தி எங்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கட்டும் அப்பா. உங்கள் பாதத்திலே பஸ்த விசுவாசத்தையும் அவர் குடும்பத்தையும் இந்த சபையையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் என்னையும் வைக்கிறேன். நீங்களே எங்களை காத்து வழிநடத்துங்கள் ஆண்டவரே. உங்களுக்கே துதி கன மகிமை அனைத்தும் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.
ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.